இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குவோர் ஆக்சிஸ் மேக்ஸ் லைஃப் இன்சூரன்ஸ். Get your term plan now. For more information, call 9150430563. இந்த ஒரு கோடி பாபாவை தேர்ந்தெடுத்து நீங்களும் இந்த ஒரு கோடி பாபாவில் இணைய வேண்டும் என்று இது என்னோட ஆனந்த கண்ணீர். அப்பா எனக்கு சொன்னாரு, நீ நினைச்சு பெருமை அடைஞ்சு என்ன நினைச்சு நீ ஆனந்த கண்ணீர் விடுவேன்னு சொன்னாரு. அந்த ஆனந்த கண்ணீரை தான் நான் இங்கே கொடுக்குறேன். எல்லா மக்களுடைய அந்த பஞ்சபூத தலங்களில் யாருக்கு எந்த பஞ்சபூத சக்தியில் பிரச்சனை இருக்குதோ அவங்க அங்கே வழிபாடு பண்ணிக்கலாம். அவங்க குடும்பத்துக்காக ஒரு சிலை வச்சு அதுக்கான இடம் ஒதுக்கப்படும். இந்த கோயிலும் இந்தியாவின் ஒரு சிறந்த அடையாளமாக, இந்தியாவில் வெளிநாட்டுக்காரங்கிட்ட சொன்னால் இது கோடிபாபா கோயில் அந்த ஊரா அந்த நாடா அப்படின்னு கேட்க வைக்கணும். இந்த திருநங்கைகள் தொண்டு என்று வரும்போது அவர்களுக்கு எந்த ஒரு வித வீட்டுக்கு போனாலும் சரி இடம் கொடுக்க மாட்டார்கள், செய்ய மாட்டார்கள். அவர்களுக்காக எடுத்த கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக அவர்களுடன் நான் இந்தியா முழுவதும் பயணம் செய்து உள்ளேன். அவர்களுடைய வாழ்க்கை தரம் உயர்வதற்காக ஸ்ரீ மகாலட்சுமி திருநங்கை சாரிட்டபிள் ட்ரஸ்ட் அனைத்தும் அவர்களுக்காக என்னை முழுவதும் அர்ப்பணித்து அவருடன் பயணம் செய்து வந்துள்ளேன். அதன்படி இப்பவும் பயணம் செய்து கொண்டு தான் இருக்கிறேன். அவர்களுக்காக ஒரு வீடு, 2 மாடு, ஒரு பசுமாடு, ஆடு மற்ற இது கொடுக்கறதுக்காக என்னுடைய திட்டங்களை நான் ஏற்கனவே செய்து வந்துள்ளேன், இன்னுமே செய்ய போகிறேன். அடுத்த கட்டமாக நான் கோடி பாபாவை ஏன் தேர்ந்தெடுத்தேன்? கோடி பாபா என்னை 15 ஆண்டுகளுக்கு முன்னாடி நான் இந்த பாபாவில் உள்நோக்கி நான் தவம் செய்து கொண்டிருக்கும் போது பாபா என்னுடன் இணைந்து விட்டார். கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக நானும் அவருடன் சேர்ந்து பயணம் செய்து வருகிறேன். அவர் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவர் இல்லை. அவருக்காக எடுத்த இந்த தொண்டு தான் கோடி பாபாவை உலகம் முழுக்க பக்தர்களை இணைக்க வேண்டும் என்று எனக்கு ஒரு கனவில் தோன்றி செய்து எனக்கு கட்டளையிட்டிருக்கிறார். அதன்படிதான் இந்த தொண்டுகளை நான் கிட்டத்தட்ட 1 வருடமாக செய்து வருகிறேன். என்னுடன் இணைந்து செயலாற்ற என்னுடைய அன்னை பரமஹம்ச அன்னை அமுதா சாயும், நம்ம சதீஷ் சாய் இருக்கார்கள், நம்ம பிரகாஷ் சாய், பூபாலன் சாய், பிரகாஷ் சாய் மற்றும் இணைந்தவர்கள் விஸ்வநாதன், அப்புறம் துணியார் பிரேமாவும் மற்றும் இவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இந்த ஒரு கோடி பாபாவை தேர்ந்தெடுத்து நீங்களும் இந்த ஒரு கோடி பாபாவில் இணைய வேண்டும் என்று மனமாற உங்களுடைய எத்தனை பிரச்சனை இருந்தாலும் சரி, என்ன வேண்டும் என்றாலும் சரி, அதற்கு நாங்கள் முன் வந்துள்ளோம். எங்களுக்கு உங்களுடைய பாப்பாவுடைய புகழ் உலகம் முழுக்க பரவ வேண்டும். ஓம் சச்சிதானந்த சர்க்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஓம் சச்சிதானந்த சர்க்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். ஓம் சச்சிதானந்த சர்க்குரு சாய்நாத் மகாராஜுக்கு ஜெய். இந்த மந்திரத்தின்படி அனைத்து செல்வங்களும் பாக்கிகளும் பெற்று இங்கே வந்திருக்க அனைவருக்கும், இங்கு சிறப்பு விருந்தினால் வந்திருக்க அனைவருக்கும் என் மனமார்ந்த நன்றி தெரிவிக்க வேண்டும். மேலும் எங்களுடன் இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு அதிகமாக பேச தெரியாது, நான் செயலில் மட்டும்தான் அதை காட்டுவேன். இங்கே உட்கார்ந்திருக்கிற அனைத்து ஆன்மாக்களுக்கும் ஆசாபாசங்கள், எண்ணங்கள், பல விஷயங்கள் இருந்து இங்கே எக்ஸ்பிளேஷன் பண்ணி வந்திருப்பீங்க.
இது எனக்கு இறைவன் ஒரு காட்டின வழியாக நினச்சி இது மாபெரும் ஒரு தொண்டா மட்டும் இல்லாமல் என்னோட கடமையாக அதை நான் செய்கிறேன். ஏன்னா என்ன சொல்லுவாங்க, எல்லாருக்கும் நிம்மதி இருக்காது, சந்தோஷம் இருக்காது, ஒருத்தவங்களுக்கு ஒரு பிரச்சனை இருக்கும். இதையெல்லாம் நான் தாண்டி வந்ததுனால இந்த மாதிரி ஒரு விஷயம் எனக்கு தோணுச்சு. அதுவும் எப்படி சொல்கிறது, கருப்பு சாயோட ஆன்மா என்னை இதை எடுத்து எல்லாருக்கும் நீ நல்லது பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா எனக்கு கொஞ்சம் மேடையில் பேசும்போது கொஞ்சம் நெவர்ஸ் ஆகும், கொஞ்சம் பயம் இருக்கும். ஸோ அதனால் நான் அதிகமாக என்னை அடையாளப்படுத்திக்க மாட்டேன். தெய்வத்துக்கு அடையாளம் கிடையாது, செயல் மட்டும். மனிதருக்கு எண்ணம் மட்டும். ஸோ உங்களோட ஆசைகளையும் உங்களோட எண்ணங்களையும் இறைவழியில் நான் அதை கண்டிப்பாக நான் நிறைவேற்றி தருவேன் என்பதை என் மகா கருப்புசாய் ஆணையாக இந்த இடத்துல ஆத்மார்த்தமாக உங்கள்கிட்ட நான் உறுதிமொழி கொடுக்குறேன். இதோடு மட்டுமல்லாமல் இந்த அறக்கட்டளையோட நோக்கமே ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு வளர்ச்சியும் இல்லைன்னு சொல்லக்கூடாது. என்கிட்ட வர்றவங்கள்ட்ட எல்லாத்தையுமே நான் சொல்லுவேன், முதல் விஷயம் சாப்பிட்றணும், ரெண்டாவது விஷயம் யாரும் அழுகக்கூடாது. அழுதான் எனக்கு சுத்தமாக பிடிக்காது. ஏன்னா மனித இருக்கிறதுலே பெரிய ஒரு பிறவி, அற்புதமான பிறவி நம்ம மனித பிறவி. நம்ம தான் நம்மளோட கஷ்டத்துக்கு காரணம். அதைத்தான் நான் இப்போ வரைக்கும் நான் பிலீவ் பண்ணுறேன். பேச முடியல, எனக்கு அவ்வளோக்கு நெவர்ஸாக இருக்குது. ஸோ அதனால் இந்த அறக்கட்டளையோட நோக்கம் ஒவ்வொரு ஆன்மாக்களும் இன்புற்று இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், ஒவ்வொரு வீட்லேயும் சகல சௌபாக்கியம் கிடைக்கணும், யாருக்கும் நோய் நொடி இல்லாமல் சகல சம்பத்தும் இருக்கணும். இறை அருள் எல்லாருக்குமே உண்டு, எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குள்ளேயும் இறை அருள் உண்டு, எல்லார் வீட்லேயும் தெய்வ சக்தி உண்டு, எல்லா ஆன்மாக்களுக்கும் ஒரு பவர் இருக்குது. ஸோ நம்ம அதை வெளிப்படுத்தலை, நம்மளோட ஒரு சின்ன விஷயத்தில் சொல்லிட்டுக்கிட்டே போகிறோம். இதுவரைக்கும் என்னோட குடும்பத்தில் இருந்து இந்த விஷயத்தை நான் செய்யலை, தனிப்பட்ட முயற்சியில் என்னோட உயிரை பணயம் வச்சு தான் இவ்வளோ வேலையை செய்கிறேன். அதோட எனக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷமாக எனக்கு அந்த சாயப்பா கொடுத்த ஒரு வரம். நான் ரொம்ப என்ன சொல்கிறது, இந்த பிளெஸிங் எல்லாம் உங்களுக்கு தான் நான் கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், யார் கண்ணிலையும் கண்ணீர் வரக்கூடாதுன்னு தான் இந்த ஆத்மா அலையோட அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம். இது ஆரம்பம். இனிமேல் 100 200 ஆகும், 200 500 ஆகும், 500 5000 ஆகும். உலகம் முழுக்க இந்த அறக்கட்டளையோட நோக்கத்தை எல்லாரும் பார்க்கணும், எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். இதுதான் என்னோட மெயின் கான்செப்ட். ஒரு சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்து ஒருவேளை சாப்பாடுக்கு நான் கஷ்டப்பட்டுருக்கேன். ஒருவேளை சாப்பாடு இல்லாமல் தாய் தாப்பனை தொந்தரவு பண்ணாமல் எவ்வளோ விஷயங்களை நான் வந்திருக்கேன். உங்களை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்குது. ஒரு சின்ன விஷயத்துக்காகவே இன்றைக்கி எவ்வளோ கூட்டம் கூட்டுறதுக்கு எவ்வளவோ தப்போ பேசுவாங்க. ஆனால் எனக்கு பேச தெரியல. ஏன்னா நான் செய்யணும். ஒவ்வொருத்தவங்களும் கண்ணில் பார்க்குற ஒவ்வொரு பிரச்சனை இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது, உங்களுக்கு நான் செய்யணும் அப்படின்றத என் மகா காளி இங்கே உட்காந்துருக்குங்களா, என்னோடய தாய் காளியாக தான் நான் பார்க்குறேனே தவிர சகோதரியாக கிடையாது. எல்லாருமே என்னோட மகா காளியாக தான் பார்க்குறேன். இந்த மகன் இந்த தாய்களுக்கும் தகப்பனுக்கும் சிவனுக்கும் நான் என்ன செய்யணும், என் ஆத்மார்த்தமாக இருந்து அதை செய்வேன். அதுதான் இந்த ஆத்மாலயத்தோட அறக்கட்டளையோட முக்கிய நோக்கம். அதற்கு வழிகாட்டியாக எங்களுக்கு விளங்குகின்ற திரு கோடி பாபா அறக்கட்டளை நிறுவனர் திரு ஐயா அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் அடுத்த வருடம் இதே இடத்துல பல அற்புதமான விஷயங்களை நீங்கள் என்ன எல்லாருக்கும் கூப்பிட்டுட்டு இந்த அறக்கட்டளையில் நம்ம சேரும்போது எங்களுக்கு இவ்வளோ பெனிஃபிட் இருந்தது, நாங்கள் ஒரு பைசா கூட கொடுக்கல, எங்களுக்கு மேலே மேலே தூக்கி வச்சுக்கிட்டே போகிறாங்க அப்படின்றத சாயப்பாவுக்கு எனக்கு வரப்போகல எல்லாமே அவங்களுக்கு தான், எனக்கு கிடையாது. தயவு செஞ்சு நான் அடையாளப்படுத்திக்க மாட்டேன். இப்போ வரைக்கும் யாருன்னு எனக்கு தெரியாது, நான் என்ன பண்ணுறேன்னு யாருக்கும் சொல்லவும் மாட்டேன். அதோட முக்கியமாக இந்த விஷயங்களை எடுத்துக்கிட்டு தன்னோட வாழ்க்கையில் வெற்றியாக உட்கார்ந்த எனது மகள் திரு அமுதா சாயம்மா அவங்களுக்கு எனது மனமார்ந்த நன்றி. ஏன்னா இந்த மாதிரி ஒரு விஷயத்த ஒரு குடும்பத்தில் எடுத்து செய்கிறது ரொம்ப பெரிய விஷயம். உங்களுக்கு தெரியும் குடும்பத்தில் எவ்வளோ பிரச்சனை இருக்குன்னு. ஆனால் முழுமையாக அப்பாவையும் நம்பி அப்பாவை என்னை பார்த்ததுனால என்னோடய பொறுப்புகள் அதிகமாச்சு. அப்பாவோட பொறுப்பு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு தெரியும், நான் சொல்லன்ற அவசியம் இல்லை. அந்த தகுதி எனக்கு இருக்கான்ற நான் அடிக்கடி நான் யோசிப்பேன். அது நான் முக்கியமாக அந்த இடத்துல நான் சொல்கிறேன். எனக்கு சொல்ல தெரியல, செஞ்சு காட்டுறேன். எல்லாம் இந்த மகா காளியோட கருப்பு சாயோட சீரடி சாயோட ஆசீர்வாதங்கள் என்றும் உங்களுக்கும் நிலைக்கும், உங்களுக்கும் கிடைக்கும். ஆத்மார்த்தமாக அப்பா இந்த இடத்துல உட்காந்து உங்களை ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. மீண்டும் அடுத்த வருடம் ஒரு நல்ல ஒரு விஷயத்தில் நிறைய நல்ல உதவி திட்டங்களை இந்த இடத்துல நம்ம செய்யணுன்றதை இந்த இடத்துல என் தாய் மகாகாளி மேலேயும் என் அப்பா மேலேயும் உறுதி சொல்லி
விடைபெற்றுக் கொள்கிறேன். அனைத்து ஆத்ம உள்ளங்களுக்கு எனது மனமார்ந்த பார்வதியும் உங்களுக்கு அருளை கொடுப்பார். ஏன்னா சிவபெருமான் ஏழை பிள்ளைங்கன்னா அதை கொண்டு சிரிப்பார். ஆனால் பாபா கோயில் கட்டுறீங்கன்னா உடனே அதுக்கு முன்னாடி அருளை பார்ப்பேன். அதுதான் விஷயம். ஒருத்தர் ஊதேற்றி வாங்குறாருன்னா இன்னும் 2 எட்டுக்கு வாங்கி கொடுப்பார். வேற ஒரு பொருள் போக வர பொருள் வேற ஒன்று வாங்குறாருன்னா அதெல்லாம் அவருக்கு ஒரு 10 ரூபா கொடுக்க மாட்டார். அதே மாதிரி சிவபெருமானுக்கு என்ன பண்ணுவார், உங்களுக்கு இந்த பாபா அந்த நீ நினைச்சது காரியம் வெக 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 வேகமாக நடந்து முடியும்னு சொல்லி இறைவனை சிவனை பிரார்த்தி கொண்டு அந்த பாபாவையும் பிரார்த்தி கொண்டு, ஏன்னா அந்த பாபா வந்தவரைக்கும் என்கிட்ட திறமை இல்லை. ஏன்னா திறமை இல்லைன்னா சக்தி இல்லை. சக்தியில் சக்தின்னு தான் முடியும், சக்தி இல்லை. ஏன்னா அவங்க சித்தர்னா ஒன்றுமே வெறும் மண்ணை எடுத்து அவங்க உள்ளங்க இருக்கு, ஒரு மண்ணை உருண்டி அப்போ ஒருத்தர் கொடுத்தாராம் பாபா கிட்ட, உருட்டி கையில் வச்சாராம், அடிவாயில் போட்டுனாராம். ஏன்னு காரணம், அது அவருக்கு மண்ணுன்னு தெரியாது, தங்கன்னு தெரியாது. தங்கத்தை கொடுத்தாலும் அது வாயில் போட்டு பாருதான். அது பசியத்தான் அந்த உள்ள பசியத்தான் வாயில் போடுவார், இல்லைன்னா அது தூக்கி போட்டு வைக்க. அப்பேற்பட்ட ஞானியை, யோகியை, சித்தரை நீங்கள்லாம் பிடிச்சிருக்கீங்க சொன்னால் இந்த கலியுகத்தில் நீங்கள்லாம் பேர்பட்ட பெரிய கோட்டீஸ்வரர்கள். இங்கே பெரிய ஆளில் தான் பெரிய கோட்டீஸ்வரர் நினைக்கிறீங்க. அவர் நாமத்தை யார் சொல்கிறீங்களோ நீங்கள் எல்லாருமே கோட்டீஸ்வரர்கள். அந்த பெண்களாக இருந்தால் கோட்டீஸ்வரிகள் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்து என்னையும் வரவேற்று நீ இந்த இடத்துல வந்து என்னையும் எப்படி இந்த குருட்டு நாயை வர வச்சு இந்த நாய்க்கு பொன்னாடை போற்றி எனக்கு இந்த அருளை கொடுத்தீங்க இல்லையா, இந்த அருள அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்ற நிச்சயம் வினையேன். வந்திருக்கும் அனைத்து ஆத்மாக்களுக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். என்னுடைய அறிமுகம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது தான். இருந்தாலும் புதுசாக இங்கே நிறைய பேர் வந்திருக்கீங்க, அவங்களுக்கெல்லாம் நான் என்னை அறிமுகப்படுத்திக்கிறேன். என்னுடைய அறிமுகம் ஏற்கனவே இவங்க எல்லாம் சொல்லியிருப்பாங்க. இருந்தாலும் என்னுடைய தனிப்பட்ட அறிமுகமாக சில விஷயங்கள் மட்டும் நான் சொல்லிக்கிறேன். அப்போ சாயால் தேர்ந்தெடுக்கப்பட்டு இன்னைக்கு சாய்க்காகவே என் வாழ்க்கையை அர்ப்பணித்து உலக மக்களுக்காகவும் என்னன்னா இறைவனிடத்தில் ஒப்பு கொடுத்து எல்லாருடைய கர்ம வினைகளையும் தாங்கி அடுத்தபடியான நிலைக்கு நான் என்னை கொண்டு போய்கிட்டே இருக்கிறாரு. முழுவதுமாக இறைவனிடத்தில் நாம் வேண்டுதலால் நிறைவேற்றுவதை விட அர்ப்பணித்து கேட்டால் இறைவன் நிச்சயமாக நமக்கு அருள் புரிவார் என்பதை அனுபவபூர்வமாக உணர்ந்து கொண்டேன். ஒவ்வொருவரும் வெறும் பிரார்த்தனையோடு நிறுத்தி கொள்ளாமல் அர்ப்பணிப்பு செய்தீர்கள் என்றால் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் மேன்மை நிச்சயம் உண்டாகும் என்பதையும் நான் சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்றால் அர்ப்பணிப்பு என்பது உங்களுடைய தீராத ஆசைகள் மட்டுமல்ல, உங்களால் எது முடியுமோ அதை மட்டும் இறைவனிடத்தில் ஒப்புதல் கொடுத்து நீங்கள் இறைவனிடத்தில் கேட்டால் முழுமையாக கிடைக்கும். அந்த அனுபவத்தை தான் நான் பெற்றுக்கொண்டேன். நான் பெற்ற இன்பம் பெருகையு வையகம் என்பதுதான் என்னுடைய தாரக மந்திரமே. அதை நான் எல்லோருக்கும் எடுத்து கூறி என்னை தேடி வரும் அனைத்து ஆத்மாக்களையும் நான் முழுமையாக ஆத்ம சந்தோஷம் அடைய செய்து கொண்டிருக்கிறேன். இது அனைத்துமே இறையின் அருளால் மட்டுமே நடந்து கொண்டிருக்கிறது. தனி மனிதன் என்றுமே இயலாது. இறைவன் இல்லை என்றால் நாம் இல்லை என்பதை நான் முழுவதுமாக உணர்ந்தவள். ஒரு காலகட்டத்தில் தெய்வமே இல்லை என்று எல்லோரையும் தூக்கி எறிந்து ஒரு சராசரி மனுஷியாக சந்தோஷமாக உலாவிக் கொண்டுதான் இருந்தேன். ஆனால் பல இன்னல்களையும் பல துன்பங்களையும் தெய்வங்கள் எனக்கு கொடுத்து தெய்வங்கள் இருக்கிறது என்பதை உணர்த்தி என்னை இந்த இறைப்பணிக்குள் அழைத்து சென்றிருக்கிறது. நான் பெற்ற இந்த இறைப்பணியினால் என்னென்ன பலன்கள் அடைந்தேனோ அது அனைத்தையும்
உணர்வு பூர்வமாகவே என்னை தேடி வரும் மக்களுக்கு வலிகளையும் வேதனைகளையும் நீக்கி அவர்களுக்கு முழுமையாக அருள் புரிகிறேன். ஏனென்றால் நோய்கள் என்றால் எப்படி இருக்கும், வலிகள் என்றால் எப்படி இருக்கும், வேலை இல்லை என்றால் எப்படி இருக்கும், பணம் இல்லை என்றால் எப்படி இருக்கும், குழந்தைகளுக்கு கஷ்டம் என்றால் எப்படி இருக்கும் என்ற அனைத்து கஷ்டங்களையும் கடந்து கடந்து கடந்துதான் நான் இன்று கடவுளை கண்டிருக்கிறேன். கடந்து வா கடவுளை காணலாம் என்ற கூற்றை நான் முழுமையாக உணர்ந்திருக்கிறேன். அந்த உணர்வின் வழியாக என் உணர்வுகளுக்கு வழிகாட்டியாக இருந்த என் அப்பா சாய் அவர்களை நான் நன்றி உணர்வோடு இந்த இடத்தில் உங்கள் எல்லோருக்கும் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். என்னை இதுவரை ஏற்று வழிநடத்தி சென்ற என் அப்பா சாய் சதீஷ் அவர்களுக்கு என்னுடைய கோடான கோடி நன்றி. இதன் அடுத்தபடியாக என்னோடு பயணித்த என் இறை சக்தியோடு எவ்வளவுதான் பிரச்சனைகள் இருந்தாலும், சங்கடங்கள் இருந்தாலும், கஷ்டங்கள் இருந்தாலும், நான் எவ்வளவு கோபமாக பேசினாலும், புறக்கணித்தாலும் என்னோடு மீண்டும் பயணித்து என்னுடைய ஆத்ம பூஜைகளுக்கும் வீட்டு பூஜைகளுக்கும் துணையாக நிற்கும் என் துணையாரையும் நான் நன்றியோடு பேசிக்கொள்கிறேன். அடுத்ததாக என்னுடைய உறவுகள் வழியாக இதையெல்லாம் சாத்தியமாக்க என்னை சார்ந்த என் உடன் பிறந்த உறவுகள் அனைவரும் என்னோடு கைகோர்க்கவில்லை என்றால் இந்த நிலை எனக்கு இன்று இல்லை. அவர்களுக்கும் நான் இவ்விடத்தில் மனப்பூர்வ நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் அடுத்தபடியாக ஆத்மாலயத்தோடு இணைந்து இறையருளோடு என்னை ஒரு குருவாக ஏற்று நான் சொல்லும் அனைத்து விஷயங்களையும் ஒன்று கூட மறுப்பு தெரிவிக்காமல், அம்மா நீங்க சொல்வதென்றால் சரிதான் என்று அனைத்தையும் ஆக்கப்பூர்வமாகவும் உணவு பூர்வமாகவும் ஏற்றுக்கொண்டு என்னோடு வழிநடத்தும் ஐயா பிரகாஷ் அவர்களையும் நான் நன்றியோடு கூறிக்கொள்கிறேன். அவர்களின் வழியாக எனக்கு காஞ்சிபுரத்தில், வாலாஜாபாத்தில், காவாந்தண்டலத்தில் அறிமுகமான எனது தந்தை பழனிசிவா அவர்களையும் நான் நன்றி கூறுகிறேன். ஏனென்றால் ஐயாவை பார்க்க வேண்டும் என்ற ஆவல், பிரகாஷ் ஐயா அவரை பற்றி சொல்லும்போது நான் அவரை பார்க்கணும், எனக்கு ஏதோ மனசுக்குள்ள ஒரு நெருடலாகவே இருக்கு, அவரை போய் நான் பார்க்கணும், என்னை கூட்டிட்டு போறீங்களா அப்படின்னு சொல்லி அவர்கிட்ட கேட்டப்போ மறுப்பு தெரியாமல் என்னை கூட்டிட்டு போனாங்க. ஆனால் அங்கே போய் பார்த்ததுக்கு அப்புறம் தான் அப்பாவுடைய வடிவமும் முகமும் என்னுடைய உணர்வுக்குள் இவர் வேறு யாரும் அல்ல, பூர்வ புண்ணியத்தில் உனக்கு தந்தையாக இருந்தவர் என்பதை அப்பா சீரடி சாய் எனக்குள்ள உணர்த்தினார். என் பூர்வ புண்ணிய தந்தையை நான் பார்த்ததுக்கான மிகப்பெரிய பாக்கியமாக இப்பிறவியில் அடைகிறேன். ஏனென்றால் நான் சிறு வயதில் முதல் தந்தையை இழந்தவள், தந்தையின் பாசம் கிடைக்காதவள். தந்தை என்றால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இல்லாத தந்தையை இறைவனாக அப்பா சாய் என்னை தேர்ந்தெடுத்து சாயி என்ற பெயரை தவிர அப்பா என்ற அன்போடு அழைத்து நான் எதை கேட்டாலும் எனக்கு அள்ளி அள்ளி கொடுத்து கொண்டிருக்கிறார். எந்த கஷ்டமாக இருந்தாலும் உடனடியாக எனக்கு தீர்த்து கொடுத்திருக்கிறார். அவரை நான் அப்பாவாக அடைந்தது மிகப்பெரிய பாக்கியம். இந்த கூட்டங்களோடு சேர்ந்து என்னுடைய உடல் ரீதியாக எனக்கு இருந்த சில பிரச்சனைகளையும், மன ரீதியாக இருந்த மன உளைச்சல்களையும், எவ்வளவோ ஆன்மாக்களோடு பேசும்போதும் ஏதோ சக்திகளை எல்லாம் என்னோடு ஆட்கொண்டு நான் இருக்கும் போதும் என்னுடைய சக்தி எல்லாத்தையும் மேலும் பலப்படுத்தி ஆறா வழியாக எனக்கு டான் தெரப்பின்ற வழியாகவும் என்னுடைய சக்தியை முழுமையாக முன்னடைய செய்ய டாக்டர் பூபாலன் சார் அவர்களையும் நான் முழுமையாக நன்றி கூறி வரவேற்கிறேன். இதன் அடுத்த கட்டமாக என்னை மேலும் அப்பா எனக்கு சொன்ன வாக்கு, என் முதல் குரு அவர் எனக்கு சொன்ன வார்த்தை, நீ 2027க்குள் உலகம் முழுவதும் பிரபலமடைந்து விடுவாய் என்று. அது எப்படி சாத்தியமோ, ஆனால் குருநாதர் சொன்ன அனைத்து விஷயங்களும் இதுவரை நடந்து கொண்டுதான் இருக்கிறது. இந்த 27 எப்படி சாத்தியமாகும் என்ற ஒரு கேள்விக்குறி எனக்குள் இருந்து கொண்டே இருந்தது. இந்த கேள்விக்குறியை இன்று முழுமையடைய செய்ய அப்பா சாயும் சிவனும் சேர்ந்து எனக்கான மிகப்பெரிய ஒரு பொக்கிஷத்தை என் முன்னால் நிறுத்தியிருக்கிறார்கள். அவர்கள் தான் சுவாமிஜி ஸ்ரீ ராஜயோகி சாய் சித்தர் அவர்கள். அவர்களின் வழியாக அவர்கள் என்னை முதலில் சந்திக்கும் போது மிக பல அற்புதங்கள் நிகழ்ந்தது. எனினும் அவர்கள் என்னை முழுமையாக ஏற்று இந்த பொறுப்பை ஸ்ரீ கோடி பாபா தர்மசேவா அறக்கட்டளையை என்னிடம் ஒப்படைத்து, இதை நீதான் முன்னின்று நடத்த வேண்டும் அம்மா, இது இறைவன் எனக்கு சொன்னது, நீ இவரோடு இருந்துதான் நீ எல்லாவற்றையும் செயல்புரிய வேண்டும் என்று சொல்லி என்னை அவர்களோடு இணைத்து இப்பணியை என்னிடம் முழுமையாக ஒப்படைத்திருக்கிறார்கள். இப்பணியின் தொடக்கமாகத்தான் இன்று ஸ்ரீ கோடி பாபா அறக்கட்டளையோடு இந்த ஆத்மாலய தொடக்க விழாவும் ஆத்மாலயின் பக்தர்களையும் அதோடு இணைத்து பல நலத்திட்டங்களையும் கொண்டு வந்து மக்களுக்காக கொடுக்க வேண்டும் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்கிறேன். அதற்காகவும் என்னை மீண்டும் நான் இறைவனிடத்தில் ஒப்புதல் கொடுத்து என்னை அர்ப்பணித்து இந்த கோடி பாபா, எல்லாருக்கும் தெரியும், சின்னதா ஒரு வீட்டில் கோயில் வச்சு கும்பிடணும்னாலே எவ்வளோ பெரிய கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய செலவுகள், எவ்வளோ பெரிய விஷயங்களை சமாளிக்கணும்னு.
இன்னும் உலகம் முழுக்க பிரபலமாக போகிற இந்த கோடி பாபாவை கொண்டு சேர்க்கணும்னா எவ்வளோ பெரிய சக்தி நமக்கு இருக்கணுன்றத உங்களுக்கு நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பெரிய சக்தியை எனக்கு இங்கே இருக்கிற என்னுடைய குருமார்கள் மீண்டும் மீண்டும் எனக்கு அதை தரணும். இவர்களோடு சேர்ந்து நானும் இந்த பயணத்தில் இணைந்து கோடி பாபா ஐயாவோட கனவையும் என் குருநாதர் சொன்ன லட்சியத்தையும் நான் நிறைவேற்றி காட்ட வேண்டும் என்பதற்காக அப்பா சாயோடு நான் இன்னமும் பிரார்த்தனை செய்து கேட்டு கொண்டிருக்கிறேன். இந்த பிரார்த்தனையின் வழியாக என்ன செய்ய போகிறோம் என்றால், கோடி பாபா கோவில் வழியாக இந்த ஆத்ம குழந்தைகள் அனைவருக்கும் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்பதற்காகவே நாங்கள் இந்த கோவிலுடைய திருப்பணிகளை நாங்கள் கையில் எடுத்திருக்கிறோம். அதை என்னை இணைத்ததற்காக அப்பா ஐயா அவர்களை, சுவாமிஜி சாய் சித்தர் அவர்களையும் நான் நன்றி உணர்வோடு ஏற்றுக்கொள்கிறேன். அடுத்ததாக, இந்த அறக்கட்டளையை தொடங்கும் போதும் இந்த தொடக்க விழா நிகழ்ச்சிக்காக வெறும் தொடக்க விழாவாக மட்டுமே பேசிக்கொண்டு எல்லோருக்கும் போர்வையை போர்த்தி கொண்டு முடித்துவிடக் கூடாது. முதல் கட்டமாகவே சில நலப்பணிகளை செய்ய வேண்டும் என்பதற்காகவே நான் முடிவெடுத்து இறைவனோடு கேட்டு அந்த பணிகளையும் இன்று நாங்கள் ஆரம்பிக்க இருக்கிறோம். தொடர்ந்து நலத்திட்டங்களையும் செய்கிறோம். ஏனால் அப்பா எங்களுக்கு கண்ணொளியால் தான் இங்கு எங்களோடு இணைந்தார். கண் தெரியாத குழந்தைகளுக்கு கண் பார்வை கொடுத்து தான் எங்களுக்கு இந்த உணர்வோடு இணைந்தார். அந்த உணர்வுக்கு மதிப்பளிக்கும் விதமாக இன்று இயலாதவர்களுக்காக சில நலத்திட்டங்களை கொடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து அந்த நலத்திட்ட பணிகளையும் நான் இந்த இடத்தில் செய்ய காத்திருக்கிறோம். அதற்காக ஆத்மாலயத்தில் இணைந்தவர்களும் நலத்திட்டங்களை கொடுத்திருக்கிறார்கள். வலது கை கொடுப்பது இடது கைக்கு தெரியக்கூடாது என்பதற்கேற்றவாறு நலத்திட்டங்களை யார் கொடுக்கிறார்கள் என்பதை யாருக்கும் தெரிய வேண்டாம் என்று அந்த உயர்ந்த உள்ளங்கள் சொல்லி இருக்கிறது. ஆனால் அதை நாங்கள் இறைவன் அருளால் ஆசீர்வதித்து அந்த குழந்தைகளுக்கும் எங்களுடைய நலத்திட்டங்களை கொடுக்க இருக்கிறோம். இல்லாததை செய்வோம் இயன்றோருக்கு என்பதை நான் இந்த இடத்தில் நினைவு கூர்ந்து வரும் ஆத்மாலயம் வழியாகவும் கோடி பாபா தர்மசேவா வழியாகவும் மக்களுக்காகவே நலத்திட்டங்களை செய்ய வேண்டும் என்பதை உறுதியளித்து நான் மீண்டும் மீண்டும் இறைவனோடு இணைந்து இறைப்பணியை செய்வேன் என்பதையும் இறைப்பணி மூலமாக உங்கள் அனைவருக்கும் நல்லதை செய்வேன் என்பதையும் இறைவனிடத்தில் வழியாக இங்கு அமர்ந்திருக்கும் ஆத்மாக்கள் வழியாக நான் சத்திய வாக்கு கொடுத்து உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிக்கிறேன். சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் எனக்கு ஒரு பார்வை இருந்தது. என்ன அப்படின்னா, இப்போ கொஞ்சம் முன்னால் பரதநாட்டியம் ஆடினாங்கல்ல, இந்த பரதநாட்டியத்தை நாங்கள் எங்கே பார்த்துருக்கோன்னா, சினிமாவில் தான் இந்த அழகு மலர் ஆட அபிநயங்கள் கூடன்னு சொல்லி இந்த ரேவதி ஆடுவாங்கல்ல, இதை தான் பரதநாட்டியம் நினச்சிக்கிட்டு இருந்தோம். அப்புறம் எங்கள் காலகட்டத்தில் இந்த சலங்கையிட்டால் ஒரு மாது, இதெல்லாம் தான் பரதநாட்டியம் நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இங்கே பார்த்தா வேறு மாதிரி இருக்குது. அந்த மாதிரி திரைப்படங்களில் மட்டுமே சென்னை மக்கள் எப்படி இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு புரிதலோடு இருந்தவன் நான். அப்போ தமிழ்நாடு முழுவதும் பயணிக்கிற வாய்ப்பு கிடைச்சிது. ஆனால் சென்னைக்கு ஒரே தடவை தான் வந்திருக்கேன். எப்போ என்னுடைய 45வது வயதில் தான் சென்னைக்கே வர்றேன். அப்போ ரொம்ப பயம். சென்னை மக்கள்னாலே ரொம்ப டெரராக இருப்பாங்க. சினிமாவில் அப்படி தானே காட்டுறாங்க. பழைய படங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராமத்துலேருந்து ஒருத்தர் பையை எடுத்துகிட்டு சென்னைக்கு வருவார், அவர்கிட்ட ஒரு பையை பிடிங்கிட்டு ஓடிடுவார் இல்லையா? இந்த மாதிரி தான் பார்த்துருந்தோம். ஆனால் என்டர்லி டிஃப்ரெண்ட்டு. சென்னையில் ஏதாவது ஒரு மூலையில் இறங்கி ஒரு இடத்துக்கு நம்ம வழி கேட்டோம்னா, யாராக இருந்தாலும் சரி, இந்த இடத்துல போய் நில்லுங்க, இந்த ரோட்டை கிராஸ் பண்ணுங்க, இந்த 21B வரும், அதில் ஏறுங்க, டிக்கெட் இவ்வளவு, அது இந்த இடத்துல போய் நிற்கும், அங்கேருந்து இன்னொரு பஸ், இப்படி அவ்வளோ அழகாக வழி சொன்னாங்க. இந்த ஹெல்பிங் டெண்டன்சி ரொம்ப அட்டகாசமாக இருந்தது. உதவி செய்யும் மனப்பான்மை. இந்த ஃப்ளட்டு வெள்ளமெல்லாம் வந்தது இல்லைங்களா, அந்த காலகட்டத்தில் இருந்து கூட நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அப்போது சென்னை மக்களினுடைய உதவி செய்யும் மனப்பான்மையும் இந்த நட்பு பாராட்டுற விஷயம் எக்ஸலண்ட்டாக இருக்கும். இந்த செட்டு சேர்ந்து கூட்டமாக சேர்ந்து ஒரு விஷயத்தை பண்ணுறாங்கல்ல, நல்ல விஷயங்கள், அதில் மிகுந்த அர்ப்பணிப்போடு இருப்பாங்க இவங்க எல்லாருமே. அப்போ அவங்க கூட பழகும்போது தான் தெரிஞ்சது,
நட்புக்கு பெயர் போனவங்க. இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னா, இந்த வீக் டேஸில் கூட்டம் போட்டு தான் வருவாங்க. சனி ஞாயிறு இருக்குல்ல, அந்த அன்னைக்கு மட்டும்தான் எந்த நிகழ்ச்சிக்குமே வருவாங்க. மற்ற சமயத்தில் வரவே மாட்டாங்க. நான் இன்னைக்கு அம்மா சொல்லும்போது கூட நினச்சேன், எப்படி நடக்க போகுது, என்ன நடக்க போதோ தெரியல. சென்னை மக்கள் ரொம்ப பிஸியாக இருப்பாங்க. சனி ஞாயிறுனா மட்டும்தான் வருவாங்க. குறிப்பாக ஞாயிற்றுக்கிழமைனா மட்டும்தான் வருவாங்க. ஆனால் வீக் டேஸில் இப்படி வர முடியுமா அப்படிங்கும்போது அம்மா சொன்னாங்க, நிச்சயமாக வருவாங்க. நிகழ்ச்சி முடிய வரையில் பொறுமையாக இருப்பாங்க. மற்ற மக்களை மாதிரி நீங்கள் நினச்சிட வேண்டாம் அப்படின்னு சொன்னது நிச்சயமாக இங்கே உணர்ந்தேன். நான் இந்த முன்னால் இருக்கிற இந்த பக்கம் இருக்கிற 4 ரோல் இருந்து யாருமே எந்திரிச்சு போகவே இல்லை, கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். அதனால் இதெல்லாம் எதுக்காக உங்களை இந்தளவுக்கு உயர்த்தி பேசுகிறேன்னா, கவனிக்கணும் அப்படிங்கிறதுக்காக. இன்னொரு 2 அமைப்பிலிருந்து வந்திருக்காங்க. அன்னை சத்யா, இன்னொன்று ஏதோ நியூ விஷன். இப்போ பார்த்துருப்பீங்க, அகக்கண்ணொளி திறந்தவர்கள். நாங்கள் எங்கள் அசோசியேஷனில் அப்படி தான் சொல்லுவோம். நமக்கெல்லாம் வந்து கண் பார்வை வெளியில் இருக்குது, ஆனால் அவங்களுக்கு அகத்தில் இருக்குது. உடல் முழுவதும் கண்ணாக இருக்கும். கவனித்த அந்த ஒற்றுமை மிக அற்புதமாக வந்திருந்தாங்க. அவங்களையும் நான் வரவேற்கிறேன். இந்த ஆத்மாலயம் அறக்கட்டளைன்னா என்ன அப்படிங்கிற பற்றி நம்ம பேச போகிறோம். சும்மா ஒரு கொஞ்ச நேரத்தில் 2 அறக்கட்டளைகளும் அதனுடைய பணிகளும் என்ன, இதில் நம்ம என்ன செய்ய போகிறோம் அப்படிங்கிற பற்றி தான் நான் இங்கே சொல்ல போகிறேன். என்னோடய லாங்குவேஜ் உங்களுக்கு புரியுதா? ரைட், ரொம்ப நன்றி. ஏன்னா நான் எங்கே போய் பேசினாலும் சொல்லிடுவாங்க, நீங்கள் கோயம்புத்தூருங்களா இல்லை ஈரோடுங்களான்ருவாங்க. ஈரோடு. நம்ம உண்மையிலே கொடுத்து வைத்தவர்கள். இந்த இடத்துக்குள்ளே வர்றவங்க முழுக்க முழுக்க இறையருள் நிரம்பியவர்கள், இறையாற்றலால் வழிநடத்தப்பட்டவர்கள். ஒத்தது ஈர்க்கும் அப்படின்னு சொல்லி ஒரு விதி இருக்குது. நம்ம உடம்புல நிறைய விதிகள் செயல்படுது. சார்பு விதி, நியூட்டனின் 3வது இயக்க விதி, இந்த மாதிரி நிறைய நம்ம படிச்சிருப்போம். அந்த மாதிரி ஒத்த சிந்தனை உள்ளவர்களும் ஒத்த கருத்து உள்ளவர்கள் மட்டும்தான் ஒரு இடத்துல ஆர்கனைஸ் ஆகவே முடியும். இவ்வளவு நேரம் சேரில் உட்கார்ந்துருக்கவே முடியும். வேறு எதுவுமே நம்மளை கட்டி போடாது. இப்போ இங்கிருந்து பார்த்தீங்கன்னா மிக அற்புதமான குருமார்கள் நிறைய விஷயங்கள் கொடுத்தாங்க. அதே போல் பரதநாட்டியம் எக்ஸலண்ட்டு, அது நிறைய கொடுத்தாங்க. சரக்கு இருக்குது, கொடுக்குறாங்க. அதை நம்ம பெற்றுக்கிற இடத்துல இருக்கிறோம், அதனால பொறுமையாக உட்காந்துருக்குறோம். இப்போ உதாரணத்துக்கு நான் பயங்கரமான மருத்துவருங்க. 3 மாதத்தில் உங்களுக்கு தலைமுடி வளர்றதுக்கு ஒரு எண்ணெய் தரேன்னு சொன்னால் நம்புவீங்களா? வாங்க மாட்டேங்க. ஏன்னா என் தலை அப்படி இருக்கு இல்லையா? அப்போ சொல்வதொன்று செய்வதொன்றாக இல்லாமல் என்ன செய்ய போகிறாங்களோ அதை தான் சொல்லியிருக்காங்க. சாயம்மா எனக்கு அறிமுகம் எப்படி அப்படின்னா, எங்கள் பொண்ணு வந்து மருத்துவ படிக்கிறாங்க, பிஎன்எஸ் 2ஆம் ஆண்டு இப்போ படிக்கிறாங்க. அவங்களுக்கு கவுன்சிலிங் வர்றதுக்காக வந்திருந்தேன். இப்போ வேளச்சேரியில் சிவா வீட்டில் வச்சு தான் ஜெயந்தி அம்மா, சாய் அம்மா, மகேஷ் 3 பேரையும் சந்திக்கிறேன். அதுக்கப்புறம் ஒரு 3 மாத கேப்பு. அப்போ என்கிட்ட அறிமுகப்படுத்தும் போது எல்லாம் எதுவுமே சொல்லலை. அவங்க எனக்கு வந்து கிளினிக் வைக்கிறதுக்கு இடம் தேடிக்கிட்டே இருந்தேன். ஆலந்தூரில் வச்சுருந்தோம், அது மெட்ரோ வந்து எடுத்துட்டோம். கீழ்கட்டளையில் வச்சுருந்தோம், குன்றத்தூரில் வச்சுருந்தோம், அம்பத்தூரில் எல்லா பக்கம் வச்சுருந்தோம். நிறையா அந்த ரோடு போடுறதுன்னு நிறையா வந்து எடுக்க வேண்டியதாகிடுச்சு. அப்போ நான் குரூப்பில் ஒரு பதிவு போட்டிருந்தேன். அஞ்சரைப்பட்டிக்குள்ள அரும்பருந்துன்னு ஒரு குரூப் இருக்குது, நிறைய பேர் அதில் இருப்பீங்க. எனக்கு வந்து ஒரு கிளினிக் வேணும், இடம் வேணும் அப்படின்னு கேட்கும்போது மகேஷ் ஃபோன் பண்ணாங்க. இங்கே வந்து பார்த்தோம்னா நான் வந்து அங்கே காங்கியத்தில் சிறிய ஆயுஷ் வெல்னஸ் சென்டர்னு வச்சுருக்கிறேன். இங்கே வந்து பார்த்தா சாயமாக இருக்காங்க. எனக்கு பயங்கர ஆச்சரியமாயிருச்சு. வந்து சேர வரையில் எனக்கு தெரியாது. அப்புறம் சரி ரைட், ஐயா நமக்கு ஏதோ ஒரு இடத்துல வழி நடத்துகிறார், நம்மளை ஏதோ பிறப்பின் நோக்கத்தை உணர வைக்கிறார் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட 1 வருஷம் அவங்க கூட நம்ம ட்ராவல் பண்ணோம். அப்போ ட்ராவல் பண்ணல விஷயத்தில் அவங்களோட விஷன் என்ன அப்படிங்கிறத நான் பக்காவாக அனலைஸ் பண்ணிக்கிட்டே இருந்தேன். என்ன விஷன்? ஏன்னா நிறைய பேர் இப்படி இருக்காங்க, இறைவனால் தேர்ந்தெடுக்கப்பட்டவன்னு சொல்லி நிறையா வர்றாங்க. அதில் உண்மைத்தன்மை இருக்கா அப்படின்னு எனக்கு ஒரு கொஞ்சம் சந்தேக புத்தி, மீன முத்திரட்டாதி அப்படி தான் இருக்கும். அப்போ நான் என்ன பண்ணேன்னா அதை செக் பண்ணி பார்த்தேன். எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. என்னோடய லைஃப்பில் இருக்கிற நிறைய விஷயங்களும் என்னுடைய பூர்வ ஜென்ம பலன்கள், நான் என்ன வரந்துங்கிற விஷயமெல்லாம் சொல்லும்போது இதை வந்து நான் மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயில் இருக்கிற ஓலைச்சுவடிகள் எங்கள் ஆசான் பாண்டிச்சேமி ஐயா அவர்கிட்ட பார்க்கும்போது அவங்க சொன்னது அம்மா சொன்னது ஒரே மாதிரி இருந்துச்சு. அப்போ சரி இங்கே ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அம்மாட்ட அப்படின்னு நல்லா கெட்டியாக ஒட்டிக்கிட்டேன். அது எனக்கு இந்த இடத்துல கொண்டாந்து நிறுத்தி இருக்குது. அறக்கட்டளைன்னா என்ன? கீழ்கட்டளை கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன அறக்கட்டளை? வேறு ஒன்றும் இல்லை, சேர்ந்து இணைந்து ஒன்றாக ஒரு சேவை செய்கிறோம். நம்ம சேவை ஒன்றே நல் அறமாகும் அப்படின்னு எங்கள் ஐயா அடிக்கடி சொல்லுவாங்க.
கொஞ்சம் முன்னால் நம்மளுக்கு இந்த உத்ராட்சமெல்லாம் போட்டு ஒரு ஐயா வந்து பேசுனாங்க இல்லையா, ஒரு சித்தர். அவர் அதைத்தான் முன்னிறுத்தினார். இறைவனுக்கு நேரடியாக நாம் எதுவும் செய்ய முடியாது. அப்போ மனிதர்களுக்கு, இறைவன் அடியார்களுக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கும் துன்பப்படுறவங்களுக்கும் நம்ம செய்யக்கூடிய சேவை அந்த இறைவனுக்கு செய்கிற தொண்டு அப்படிங்கிற விஷயத்தை செய்கிறது தான் இந்த அறக்கட்டளையினுடைய வேலை. முறையாக அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு, அது கிட்டத்தட்ட 3 மாத கால போராட்டம். அந்த பதிவு பண்ணுறதுக்கு வேற ஒருத்தட்ட ஃபீஸ் எல்லாம் கட்டி நாங்கள் உள்பட ஏமாந்துட்டோம். அவர் அதை பண்ணித்தரவே இல்லை. அப்போ மீண்டும் ஒரு தொய்வு, நிறைய தொய்வுகள் இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அப்போ அம்மாட்ட கேட்கும்போது அவங்க பிரசன்னத்தில் சொல்கிறாங்க, நிச்சயமாக ஒரு அறக்கட்டளை உருவாகும், இந்த இடத்துல நாம் ஒரு நிகழ்ச்சி நடத்துவோம், உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்துவோம் அப்படின்னாங்க. எனக்கு ஒரே கன்ஃபியூஸு. பள்ளிக்கரணையில் இருந்துக்கிட்டு எப்படி ஒரு வீட்டுக்கு இருந்துக்கிட்டு நம்ம உலகம் முழுவதும் இந்த அறக்கட்டளை கொண்டு சேர்த்துறது? நான் ஈரோட்டிலேருந்து வாரத்தில் ஒரு நாள் தான் வர்றேன். ஒரே கன்ஃபியூஸு. இதுன்னு இப்படி ஒரு அருள்வாக்கு கிடச்சிருக்கா? அப்போ என்னத்தமாக உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்துவாங்க? இந்த கோடிங்கிற வார்த்தை வந்துக்கிட்டே இருக்குது எப்போ பார்த்தாலும். அப்போது கூட ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்படி இருக்கும்போது ஐயா அறிமுகமாகிறாரு. ஐயா மேலே எங்களுக்கு பயங்கர சந்தேகம். நமக்கு வந்து பேசுவோம் அம்மாட்ட, அம்மா இதெல்லாம் சாத்தியமாகுமா அப்படின்னு. அவங்க சொல்கிறாங்க, என் பிரசன்னத்தில் நடந்தது இது வரைக்கும் எதுவுமே ஃபெயிலியர் ஆனதில்லை, ஏன்னா இந்த வேலையை நான் செய்யலை, இது ஐயா சாயப்பா தான் உடனிருந்து பண்ணுறாங்க, அவங்க அருள்வாக்கு கொடுத்துருக்காங்க, நிச்சயமாக உலகம் முழுதும் கொண்டு சேர்த்துவோம் அப்படின்னு சொன்னதுனால அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நமக்கு அற்புதமாக பதிவு பண்ணி கொடுக்குறக்கு ஒரு நல்ல நபர் கிடைச்சாரு. அவர் மூலமாக ஒரு அரசனுடைய சட்ட திட்டங்களுக்கு உட்பட்டு முறையான அக்கௌண்டபிலிட்டியோட, முறையான ஆவணங்களோட, சரியான இடத்துல சரியான நேரத்தில் ஒரு அறக்கட்டளைக்கு உண்டான எல்லா ஃபார்மாலிட்டிஸுக்கான சர்டிஃபிகேட்ஸும் நம்ம பண்ணிட்டோம். அது ஒரு பெரிய ஆச்சரியமாக நடந்தது அது. ஏன்னா ஒரு ட்ரஸ்ட்டை ஓப்பன் பண்ணி ஒரு 3 வருஷம் ரன் பண்ணால் மட்டும்தான் நிறைய பேருக்கு இங்கே தெரிஞ்சிருக்கும். இந்த 12A 80G இந்த மாதிரி நிறையா பதிவெல்லாம் கிடைக்கும். ஒரே வாரத்தில் கிடச்சிது. அதான் பெரிய ஆச்சரியமாக இருந்தது எங்களுக்கு. அப்போ இதை நம்மை தாண்டி ஒரு பெரிய இறையாற்றல் நம்மை வழி நடத்துது. இனிமேல் நம்ம என்ன பண்ணலாம்? எதிர்ப்பாக எதுவுமே சிந்திக்க வேண்டாம், நம்ம மண்ட மூளைக்கு அதிகமாக வேலை கொடுக்க வேண்டாம். மனிதனின் அறிவு பெரியதா, இறைவனின் அறிவு பெரியதான்னா இறைவனுடைய அறிவு தான் பெரியது. அப்போ அவர் வழி நடத்துகிறாருன்னா நம்ம கண்ணை மூடிட்டு என்ன பண்ணலாம்? இந்த தண்ணி ஓடிட்டு இருக்கும்போது அதில் ஒரு இலை விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அல்லது ஒரு எறும்பு விழுந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அது எதிர்த்து நீந்துறதில்லை, அந்த தண்ணியோட திசை வெளியிலேயே போய் கரையேறிடுது. இப்போ உதாரணத்துக்கு இந்த ரோட்டில் இந்த எங்கள் ஊரில் சொல்லுவாங்க, இந்த ரங்கரக்கட்டை உருட்டுறதுன்னு சொல்லுவாங்க. அந்த கட்டைகளை நிறையா கட்டையாக போட்டு இப்படி உருட்டி இப்படி கமுத்துவான். இந்த சூர்யா படத்தில் கூட நம்ம பார்த்துருப்போம். அதில் என்ன விழுகுதுன்னு நமக்கு தெரியாது. அதே மாதிரி ஒரு பேருந்தில், ஒரு பஸ்ஸில் நாம் ட்ராவல் பண்ணும்போது, பழைய அந்த பஸ்ஸெல்லாம் நல்லா வெயிட்டாக இருந்தது, ரொம்ப அதிகமாக உழட்டாது. இன்றைக்கி ரொம்ப வெயிட் லாஸான பஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. டிரைவர் அங்கே ஸ்டேரிங்க லைட்டாக எப்படின்னாரு நம்ம எந்த பக்கம் சாய்வோம். இப்போ இருக்கிற புது பஸ்ஸில் கம்ஃபர்டபுளாக உட்கார முடியாது. 2 ஓல்ட்டானு துப்புன்னு கீழே விழுந்துருவோம். அந்த தேர்ட் சீட்டில் உட்காந்துருக்கவங்களுக்கு தெரியும். அப்போ எப்படி அவன் இந்த டிரைவரோட கண்ட்ரோலில் தான் எல்லாமே இருக்குது. அந்த பஸ்ஸுக்களை போட்டு குலுக்கி எடுத்தால் அந்த வண்டியினுடைய வேகத்துக்கு, அதனுடைய வேலைக்கு எதிர்ப்பாக நம்ம எதுவுமே செய்ய முடியறதில்லை. அதே மாதிரி இந்த உலக உருண்ட பூமி பந்துக்குள்ளே நம்மளாம் பொத்துன்னு வந்து விழுந்துட்டோம். விழுந்துட்டு இது போட்டு நம்மளை குலுக்குன்னு குலுக்கிக்கிட்டே இருக்குது. நானும் அதை எடுத்து போராடுறோம். நம்மளுடைய கஷ்டம், நம்மளுடைய பிரச்சனை, நம்மளுடைய துன்பம், இது எல்லாமே நம்மளை என்ன பண்ணுதுன்னா, நிச்சயமாக இறையாற்றல் மேல் ஒரு சலிப்பை ஏற்படுத்தும். எனக்கு என்ன இவ்வளோ தூக்கம் வந்துக்கிட்டே இருக்குது, இவ்வளோ சிரமம் வந்துக்கிட்டே இருக்குது, நான் நல்லா தானே பண்ணிக்கிட்டே இருக்கேன், நான் யாருக்கு கெடுதல் பண்ணவே இல்லையே, எனக்கு எதுக்கு இந்த துன்பம், இப்படிங்கிற சிந்தனை நம்மளை என்ன பண்ணுன்னா, இந்த பஸ்ஸுக்களை உட்காந்துக்கிட்டு வித்தியாசமாக நம்மளை சிந்திக்க வைக்கிற மாதிரி, வித்தியாசமாக மூவ் பண்ண வைக்கிற மாதிரி. ஆனால் ஒன்றுமே பண்ண முடியாது. இதுதான் உண்மை. நிச்சயமான உண்மை என்ன அப்படின்னா, இந்த உலகத்தினுடைய சுழற்சி காந்தம், இது நம்மை எப்படி நகர்த்தணும், எங்கே கொண்டு போகணுங்கிறது ஏற்கனவே விதிக்கப்பட்டதாக இருக்குது. அந்த சுழற்சியிலேருந்து நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மெடிக்கலில் கூட நம்ம என்ன பண்ணோம்னா, இந்த யூரின் டெஸ்ட்டெல்லாம் பண்ணுவாங்க, பிளட் டெஸ்ட்டு சிலதெல்லாம் பண்ணும்போது அந்த சென்ட்ரிஃபியூஜில் போட்டு சுற்றினோம்னா அந்த கனமானதெல்லாம் மையத்தை நோக்கி வந்துடும், லேசானதெல்லாம் ஓரத்துக்கு போயிடும். அதை ஃபில்டர் பண்ணி பார்த்துட்டு தான் அதில் எவ்வளோ டெபாசிட் இருக்குன்னு கண்டுபிடிப்பாங்க. அந்த மாதிரி இந்த மையத்தில், இந்த உலகத்தில், இந்த சுற்றுச்சூழலை சிக்கி நம்ம தவிக்கும்போது நாம் நிச்சயமாக நம்மளுடைய பாதையை தேர்ந்தெடுக்கவே முடியாது. நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்குதோ அதுதான் நடக்கும். இன்று இங்கே சென்னையில் இன்னைக்கு நாம் எல்லோரும் இங்கே கூடணும் அப்படிங்கிற விஷயம் நமக்கு விதிக்கப்பட்டிருக்கிறனால தான் இங்கே நம்ம வந்திருக்கோம். இது அப்பட்டமான உண்மை. இதன் மூலம் நமக்கு என்ன கிடைக்க போகுது அப்படின்னா,
நிச்சயமாக நாம் சொல்ல முடியும், நம்மளுடைய ஆத்மாலயம் அறக்கட்டளை இன்னும் ஸ்ரீ கோடி பாபா தர்ம சேவா அறக்கட்டளை மூலமாக உடல் நலம், மனநலம், குடும்ப நலம், பொருளாதார நலம் அப்படிங்கிறத, சமூக நலம் எல்லாத்தையும் நிச்சயமாக சாதிக்க முடியுங்கிற ஒரு பிரசன்னம் அம்மா வாயிலிருந்து கிடச்சிருக்கு. அதை நாங்கள் அப்படியே நம்புகிறோம், அதன்படி நாங்கள் செயல்படுறோம். ஏன்னா அவங்க பேசலை, அவங்களுக்குள்ளே இருந்து ஒரு இரையாற்றல் பேசுது. அதுதான் ஐயாவை எழுத்துட்டு வருது, அதுதான் என்ன ஈரோட்டு வந்து இங்கே எழுத்துட்டு வருது, விஸ்வநாதன் சார் எழுத்துட்டு வருது, நம்ம சதீஷ் சார் எழுத்துட்டு வருது. இவ்வளோ விஷயம் நடக்குதுங்க. இந்த பணியில் உங்களையும் எழுத்துட்டு வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன். ஒரு ஆத்மா, ஒரு உயிர் பசியோடு இருந்தால் அதனுடைய பசியை போக்கணும். கஷ்டத்தில் இருப்பவங்களுக்கு உதவி செய்வதும், வறுமையில் இருப்பவங்களுக்கு உதவி செய்வதும், பசியோடு இருப்பதற்கு உணவளிப்பதும் தான் பாபா சொன்ன விஷயமே. ஸோ அந்த ட்ராக்கில் தான் நம்ம ட்ராவல் பண்ணுறோம். சாதி, மத, மொழி, இனம் கடந்து மனிதர்களாக, ஆத்மாக்களாக பார்க்கறது தான் ஆத்மாலயம் அறக்கட்டளை. அதனால பொருத்தமான ஒரு பெயர் வச்சுருக்காங்க. இந்த அறக்கட்டளையில் நாம் இணைந்து கொண்டு இதில் என்னவெல்லாம் சொல்கிறாங்க, எப்போங்கெல்லாம் மீட்டிங் போடுறாங்க, என்ன வேலையில் சொல்கிறாங்க, தன்னலம் பாராமல் எனக்கு என்ன கிடைக்குங்கிறத பற்றி யோசிக்காமல் என்னால் என்ன முடிஞ்சது அது கொடுக்கறது. ஈத்தோக்கும் இன்பம்னு சொல்லி வள்ளுவர் சொல்லுவார். இந்த உலகத்தில் பெரிய இன்பம் என்ன அப்படின்னு சொன்னோம்னா நிறைய இன்பங்கள் இருக்குது. ஆனால் அவர் சொல்கிறாரு ஈத்து உவக்கும் இன்பம்ங்கிறார். ஒருவருக்கு கொடுத்து அதுலேருந்து எனக்கு கிடைக்கக்கூடிய இன்பம். பசியோடு இருக்கிறவனுக்கு சாப்பாடு கொடுத்தா அவன் சாப்பிட்டு ஒரு நன்றி உணர்வோடு பார்க்குற விஷயம் இருக்கு இல்லையா, அதில் ஒரு பெரிய இன்பம். என்னால் என்ன முடியுமோ கொடுக்கறது. பொருளாதாரம் இருந்தால் பொருளாதாரத்தை கொடுப்பேன், சாப்பாடு இருந்தால் சாப்பாடு கொடுப்பேன், துணி இருந்தால் துணியை கொடுப்பேன், அன்பு இருந்தால் அன்பை கொடுப்பேன். இப்படி என்னால் என்ன முடியுமோ அதை நம்ம கொடுத்தோம்னா அது ஒரு பெரிய இன்பம். இதுதான் புண்ணியம். அப்போ அறக்கட்டளைகள் இன்றைக்கி வந்து நம்ம மோடி ஐயா வந்து கிட்டத்தட்ட ஒரு 2000 என்ஜிஓக்களை காலி பண்ணிட்டார். ஏன்னா இவை அனைத்தும் சுயநல போக்கோட வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தது. ஃபாரின்லேருந்து ஃபண்டு வாங்குறது, ஏதோ 2 பொய் கணக்கை காட்டிட்டு நம்ம சாப்பிட்டுக்கிறது, இப்படிங்கிற வழியில் நிறைய அறக்கட்டளைகள் இருந்தது. அந்த மாதிரி இல்லாமல் 100% அரசனுடைய எல்லா சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு முறையான பைலாவோட பதிவு பண்ணப்பட்டது தான் ஆத்மாலயம் அறக்கட்டளை. இது ஒரு குடும்பம் சார்ந்த அறக்கட்டளை அல்ல, இது ஒரு பப்ளிக் தான். அது ஸோ மொத்த மக்களுக்கானது. இதனுடைய நலத்திட்டங்கள் எல்லாமே நம்ம நோட்டீஸில் படிச்சிருப்போம், அது எல்லாமே பார்த்துருப்போம். இந்த அறக்கட்டளையோடு இணைஞ்சு நம்ம ஸ்ரீ கோடி பாபா தர்ம சேவா அறக்கட்டளை இன்னும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு 300 அறக்கட்டளைகளை இதில் ஒருங்கிணைக்க போகிறோம். இது எதுக்காக ஒருங்கிணைக்க போகிறோம் அப்படின்னா, ஆல்ரெடி அந்த நோட்டீஸில் போட்டிருக்க விஷயந்தான், இன்னும் கொஞ்சம் நான் தெளிவாக சொல்லிடுறேன். காஞ்சிபுரம் மாவட்டம் உத்தரமேரூர், அதுக்கு அந்த பக்கம் மானாபதிங்கிற இடம், நாங்கள்லாம் போய் பார்த்துட்டு வந்தோம். அந்த இடத்துல கிட்டத்தட்ட ஒரு 105 ஏக்கராவில் அந்த இடத்த வாங்கி இப்போ ஆல்ரெடி ரெடியாக இருக்குது. ஒரு 20 லட்சம் 5 இடங்களில் 1 கோடி சாய்பாபா சிலையை நிறுவுறது. இது எதுக்கு நிறுவுறது நான் சொல்லும் போது உங்களுக்கு புரியும் ஏன் பண்ணுறோம் இது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம கூகுள் மேப்பில் பார்த்தோம்னா கோவையில் இந்த ஜக்கி வாசுதேவ் அவர் பண்ணியிருக்கிற அந்த ஒரு சிவன் சிலை பார்த்தீங்கன்னா, ஜக்கி வாசுதேவ் என்ன பண்ணுறாருங்கிற பேசுறதுக்காக நான் இதை சொல்ல வரல. அந்த கூகுள் மேப்பில் பார்க்கும்போது தனியாக தெரியும் அந்த இது மட்டும். அந்த மாதிரி உலக வரைபடத்தில் எப்படி சீன பெருஞ்சோறு தெரியுதோ, எப்படி நிறைய விஷயங்கள் நம்ம கூகுள் மேப்பில் பார்க்குறோமோ, அந்த மாதிரி சென்னையினுடைய சரித்திரத்தில் சென்னை மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில், குறிப்பாக தமிழ்நாட்டில், இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கூகுள் மேப்பில் உருவாக்க போகிறோம். யோசனை பண்ணி பாருங்கள், 1 கோடி சாய்பாபா சிலைகள் ஒரு 105 ஏக்கரால் ஒரு இடத்துல இருந்ததுன்னா கற்பனை பண்ணி பாருங்கள் எப்படி இருக்குன்னு சொல்லி. இந்த பஞ்சபூத சக்திகள்னு சொல்லுவோம் நம்ம அடிக்கடி. இது ஏன் என்னை இணைச்சது அப்படின்னு எனக்கு நிறைய கேள்வி இருந்தது. என்னுடைய வைத்திய முறை முழுக்க பஞ்சபூத சக்தியினுடைய அடிப்படை கொண்டது. எப்படி இணைக்கிறாருன்னு பாருங்கள். பெருமைக்காக நான் சொல்லவில்லை. கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு 10 நபர்கள் அப்படின்னா நான் நிறைய பேர்த்து நீங்கள் வந்தவங்கள்ட்ட சொல்லியிருப்பேன். ஒரு 30 நாளைக்கு 300 நபர் நம்ம என்ன பண்ணுறோன்னா உட்காந்து அவங்களுடைய பிரச்சனைகளை கேட்போம் இல்லையா. அப்போது ஒரு வருஷத்துக்கு கிட்டத்தட்ட 3600 நபர்கள் இல்லையா. 20 வருஷம் கிட்டத்தட்ட ஒரு 60,000-70,000 நபர்களுடைய டேட்டா மண்டைக்கில் போனால் என்ன ஆகும்? கவிதான்னா 100 கவிதா ஞாபகத்துக்கு வருவாங்க இல்லையா. அவங்க சொன்ன பிரச்சனைகள்லாம் மண்டைக்கில் ஓடும். நம்மளால் தூங்க முடியுமா? ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ ஒரு 20 ஆண்டு காலம் நாம் பார்த்த வைத்தியத்தில் பஞ்சபூத சக்தியினுடைய அடிப்படையில் மிகினும் குறையினும் நோய் செய்யும். உடலில் இருக்கக்கூடிய பஞ்சபூத சக்திகள் அதிகமான மிகினும் குறையினும் நோய் செய்யும். கழிவு தேக்கமை நோய், கழிவு நீக்கமை குணம், இதெல்லாம் நிறைய பேருக்கு கேள்விப்பட்டிருப்பீங்க. உடலினுடைய பஞ்சபூத சக்தி சமநிலையில் இருந்தால் நமக்கு நோய் இல்லை. நம்மளுடைய மனமும் நல்லா இருக்கும்,
அது சொன்ன எக்ஸாம்பிளோடு நான் சொல்லிடுறேன். ராஜ உறுப்புகள்னு சொல்லக்கூடிய நம்மளுடைய இருதயம் அது நெருப்பாக இருக்குது, அது நெருப்பு மூலகமாக இருக்குது. அதை கெடுக்கிற குணம் தற்பெருமையாக இருக்குது. யார் ஒருவர் நான் என்ற எண்ணத்தோட தற்பெருமையோடு இருக்கிறாங்களோ ஹார்ட் அட்டாக் நிச்சயம். அதனை அடுத்தது நில மூலகம் நம்மளுடைய மண்ணீரெல்லாம் இருக்குது. கவலையும் மன உளைச்சலும் அதை காலி பண்ணிடும். கவலைப்பட்ட இழைச்சிட்றாங்க இல்லையா? மண்ணீரல் நம்மளுடைய உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சாஃப்ட் டிஷ்யூஸ் மென்திசுகளை பராமரிக்குது. ஒருத்தர் நல்ல திடகாத்திரமாக இருக்காங்க, உடம்புல நல்ல சதை இருக்குதுன்னா நல்லா இருக்காங்கன்னு அர்த்தம். நான் சொல்கிறது சதை. அடுத்தது நில மூலகத்துக்கு அடுத்தது காற்று மூலகம், லங்ஸு. துக்கம் அதை கெடுக்கிறதா இருக்குது. ஒரு விஷயத்தில் நான் மாட்டிக்கிட்டேன், இதை விடவும் முடியல, தொடரவும் முடியல இல்லையா? டிவோர்ஸும் பண்ண முடியல, சேர்ந்து வாழவும் முடியல. இந்த துக்கம் நம்முடைய பிராணசக்தியை கெடுக்குது, லங்ஸை பாதிக்குது. காற்று தான் நீராக மாறுச்சுன்னு சொல்லுவாங்க, H2O, ஹைட்ரஜன் ஆக்சிஜன். அப்போ லங்ஸ்லேருந்து கிட்னிக்கு எனர்ஜி போகுது. சிறுநீரகம் தான் நீர் மூலகமாக இருக்கிறது. பயம் அதை காலி பண்ணுது. பாருங்களேன், ஒரு நாளைக்கு வீட்டுக்காரர் சண்டை போடுறாரு, கவலை, மன உளைச்சல். 365 நாள் சண்டை போட்டா துக்கம் இல்லையா? அப்போ நில மூலகத்திலிருந்து எங்கே போகுது? காற்று மூலகத்துக்கு போதா? அப்புறம் பயம் வந்துரு. இந்த மனுஷன் கூட நீ எப்படி புலத்தனம் பண்ணுறது, குழந்தை குட்டிகளை எப்படி படிக்க வைக்கிறது, எப்படி கல்யாணம் காட்சி பண்ணுறது, எதிர்காலத்தை பற்றி பயம், சிறுநீரக காலி, தலைமுறை கொட்டுது, இர்ரெகுலர் பீரியட்ஸு, எலும்புகள் ஆஸ்டியோஃபோரோசிஸ், இதெல்லாம் வருது. அதுக்கப்புறம் என்ன ஆகுனா இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், தாழ்வு மனப்பான்மை. நம்மளுடைய ஆகாய சக்திங்கிற லிவர் அது காலி பண்ணிடும். லிவர் தான் நம்மளுடைய பிரைனையும் ஹார்ட்டையும் பராமரிக்குது. அப்போ லிவர் காலியாகுது, தசைநார்கள் தளர்ந்து போகுது, மூட்டுகள் இணைப்புகளில் கேப் வருது, மூட்டு வலி வந்துடுது. எப்படி போகுது பாருங்க. எல்லாரும் வீட்டுக்காரர்கிட்ட சண்டை போட்டதுனால தான் வந்துருச்சுன்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா? அது ஒன்றை மட்டும் உதாரணமாக எடுத்துக்கிறது இல்லை, எல்லா விஷயத்திலையும் எடுத்துக்கலாம் நம்ம. அது அடுத்தது பாருங்க, இந்த அதாவது இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் லிவர் காலி பண்ணுறதோடு இல்லாமல் இந்த ஆகாய சக்தியிலிருந்து நம்ம நெருப்பு மூலமான ஹார்ட்டுக்கு எனர்ஜி போகணும். எரிச்சலும் கோபமும் அதிகமாகுது. எதை சொன்னாலும் சண்டை வருது, எதை சொன்னாலும் கோபமாக இருக்குது, நல்லது சொன்னாலும் கோபமாக இருக்குது, படின்னு சொன்னால் சண்டைக்கு வருது, அமைதியாருன்னு சொன்னால் சண்டைக்கு வருது. எரிச்சல், டென்ஷன், கோபம். இன்றைக்கி உடல் முழுவதும் அமிலத்தன்மைக்கு மாறி போயிட்டுது. நல்லா கவனிங்க. ஏன் இந்த 1 கோடி சாய்பாபா 5 பஞ்சபூத சக்திகளாக ஏன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற விஷயமெல்லாம் இது ஐயா நமக்கு கொடுத்த பிரசன்னம். இதெல்லாமே நான் பல முறை உட்காந்து யோசிக்கும் போது மொத்த மனித கூட்டமும் மொத்த மனித குலமும் இந்த பஞ்சபூத சக்தியுடைய இன்பேலன்ஸ்னால இருக்குது. உடல் இருக்கக்கூடிய எல்லா அவயங்களும் கெட்டு கிடக்குது. அப்போது இந்த பஞ்சபூத சக்தியை பேலன்ஸ் பண்ணுறது எப்படி பண்ண முடியும்? இது சுற்றி சுற்றி வந்துக்கிட்டே இருக்குது. கவலையிலேருந்து யாராவது தப்பிக்க முடியுதா? துக்கத்திலேருந்து யாராவது வெளியே போக முடியுதா? பயம் போகுதா? எத்தனை பயம், 200 வகையான பயம் இருக்குதுன்னு சொல்லி ப்ரொஃபஸர் கானிமேன் சொல்கிறார். டாக்டர் எட்வர்ட் பேட்ச் சொல்கிறாரு, ஃபஸ்ட்டு ஹீல் யுவர் மைண்டு, தென் ஹீல் யுவர் பாடி. இந்த மலர் மருத்துவர் எங்கள் கூட இருக்காங்க இல்லையா, டாக்டர் சூரியபுரா, அவங்களுக்கு கேட்டால் தெரியும். ஒரு 38 மருந்துகள், மலர் மருந்துகள், மனநிலை பற்றி சொன்னால் டக்குன்னு சொல்லுவாங்க. அப்போ நம்மளுடைய மனதை ஒழுங்குபடுத்தாமல் என்ன செய்ய முடியறதில்லை, உடலை சரி பண்ண முடியறதில்லை. அப்போ பஞ்சபூத சக்திகள் இன்பேலன்ஸ் ஆகுது, குணங்கள் மாறுது, ஒவ்வொன்றும் ஒவ்வொன்று கண்ட்ரோல் பண்ணுது. ஹார்ட் நம்மளுடைய பிளட் வெசல்ஸை பூரா கண்ட்ரோல் பண்ணுது, ரத்த குழாய்களை. மண்ணீரல் சாஃப்ட் டிஷ்யூஸ், தசைகளை பராமரிக்குது. லங்ஸ் நம்மளுடைய தோலை பராமரிக்குது. சிறுநீரகம் எலும்புகளை பராமரிக்குது. இன்றைக்கி எல்லா பெண்களுக்கும் இர்ரெகுலர் பீரியட் யுட்ரஸை கட் பண்ணி தூக்கி எடுக்கிறதுக்கு என்ன காரணம்? சிறுநீரகம் கெட்டுறது. இதனால் நிறைய காரணங்கள்னால அதை அடுக்கிட்டே போகலாம் எவ்வளோன்னு சொல்லி. ஆஸ்டியோஃபோரோசிஸ், எலும்பு நுண்துளை நோய் இன்றைக்கி எல்லா பக்கம் வந்துருச்சு. நாம் பழைய காலங்களில் நம்முடைய வாழ்க்கை முறை முழுக்க முழுக்க அல்கலைன் பாடியாக இருந்தோம், காரத்தன்மையில் இருந்தோம், சுண்ணாம்பு சத்தில் இருந்தோம். சித்த வைத்தியத்தில் சொல்கிறாங்க, நம்ம சாப்பிடக்கூடிய உணவு உப்பாகவும் சுண்ணாம்பாக தான் மாறுதான். அப்போ அல்கலைன் பாடியாக இருக்கக்கூடிய நம்ம படிப்படியாக அமிலத்தன்மைக்குள்ளே போயிடுறோம். எப்படி போகிறோம்? நோம்பிக்கு தான் சுட்டு சாப்பிட்டு இட்லி தோசை இன்றைக்கி தினம் சாப்பிட்றோம். புளித்த உணவுகள் அதிகமாக எடுக்கிறதும் உள்ளே போய் புளிச்சு போயிடுறதும், ஜீரணம் கெட்டு போய். இவ்வளோ கவலையோட சோறுதுன்னு என்ன ஆகும்? ஜீரணமாகுமே என்ன? அப்போ உணவு முழுக்க கெட்டு விஷமாகி புளிப்புத்தன்மையாகி உடல் முழுக்கும் தளர்ந்து லிவர் கெட்டு எவ்வளோ பிரச்சனை பாருங்கள். அப்போ உடலினுடைய பஞ்சபூசக்திகள் சமன்பட்டிருந்ததுன்னா நல்லா இருக்க முடியாது. எப்படி பண்ணுறேன்னா எப்படியுமே பண்ண முடியல. ஒரு 20 ஆண்டு காலம் நம்ம பண்ணோம். நிறைய பேருக்கு நிறைய கேன்சர் பேஷண்ட்லாம் குணமானாங்க. ஒருவேளை இங்கே வர்றதுக்காக அதெல்லாம் நடந்திருக்குமோ? நம்ம சும்மா ஒரு வைத்தியம் பண்ணால் நல்லா போயிடுறாங்க. 4th ஸ்டேஜ் 6th ஸ்டேஜுங்கிறாங்க, தொட்டால் குணமாயிடுறாங்க. பெரிய மருத்துவ அறிவெல்லாம் ஒன்றுமே இல்லை. என்னை டாக்டரால் தெரியாது. பேண்ட் சட்டை புல்கேண்டு போட்டு இன் பண்ணாத டாக்டர் மாதிரி தெரியும்.
இல்லையா? இல்லையா வினு சக்கரவர்த்தி மாதிரி தான் தெரியும். அப்படி தான் சொன்னாங்க எல்லாரும். ஏடா யாரை பார்த்தாலும் குணமாயிருக்கு. அப்போ ஏன்னா காரை போட்டுட்டு எல்லா பக்கம் ரவுண்ட் அடித்தோம். ஏகப்பட்ட கிளினிக்கு, நிறைய வருமானம், மண்டைக்கில் பயங்கரமாக. 2023 டிசம்பர் எண்டில் ஒரு ஆப்பு வந்தது. எனக்கு தூக்கம் இல்லாமல் போயிட்டுது. 2.5 ஆண்டுகள் தூக்கம் இல்லை, தூங்கவே முடியாது. மண்டைக்கில் நிறைய ஓடிக்கிட்டே இருக்கும், கத்திக்கிட்டே இருக்கும், ஏகப்பட்ட பிரச்சனை. அப்போ யோசனை பண்ணி இனிமேல் எனக்கு வைத்தியமே வேண்டாம், ஆகாது அப்படின்னு முடிவு பண்ணேன். போய் ஒரு வாரமாக உட்காந்துக்கலாம் அப்படின்ட்டு. ஆனால் முடியல. தினம் 4 பேர்த்துட்டு கூப்பிட்டு கையை பிடிச்சி பார்த்துட்டு, உங்களுக்கு இது இப்படி இருக்குதுங்க, இதை சாப்பிடுங்க, இது பண்ணது நல்லா பண்ணு, பேசலைன்னா மெண்டலாயிரும் போல் இருக்கு. அப்போ ஒரு முடிவு பண்ணேன். எனக்கு இவ்வளோ நாள் உடல்நல குறைவு, கிட்டத்தட்ட 6 லட்ச ரூபா நானே செலவு பண்ணேன். என்னுடைய மருத்துவர்கள் எல்லோருமே என்னை கேலி பண்ணாங்க. எல்லாருடைய கர்மம் உன்னை தாக்கிருச்சுன்னு சொன்னாங்க. நான் அதை நம்பலை. நான் நன்மை தானே செஞ்சேன், எனக்கு எப்படி தீமை வந்து சேர முடியும், புண்ணியம் தானே பண்ணோம். அப்போ ஒன்று பண்ணேன். எங்கடா பிரச்சனை இருக்குன்னு கவனித்தேன். தற்பெருமைங்கிற ஒரு விஷயம் உள்ளுக்குள்ள இருந்தது. அது தூக்கி வெளியே போட்டேன். அதுக்கு ஒரே ஒரு துணையாக என்ன இருந்துச்சுன்னா, எங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் வந்து இறந்துட்டார். அதுக்கு போயிருக்கேன். இன்னொரு மாமா வந்து அதை பார்த்துட்டு எல்லோரும் அழுதுட்டு இருக்காங்க, இவர் சிரிச்சுட்டு இருக்காரு. நான் போய் கேட்குறேன், மாமா இப்படி ஒரு துக்கமான காரியம் நடந்திருக்கு, 2 பெண் குழந்தை இருக்குது, இப்படி விட்டுட்டு இறந்துட்டார், நீங்கள் சிரிச்சுட்டு இருக்கீங்களே. அவர் கூப்பிட்டு, மாப்பிள்ளை இங்கே வாங்கன்னு கூப்பிட்டு, இன்று இறந்த பிணத்தை சுற்றி நாளை இறக்க போகும் பிணங்கள் கத்துகின்றன, கதறுகின்றனர். அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவே வந்தது. ஓ, என்ன ஒரு புதுசாக சொல்கிறாரே அப்படின்னு. என்ன அப்படின்னு பார்த்தா, உடல் வந்து அன்னமயம், மனோமயம், பிராணமயம், விஞ்ஞானமயம், அனந்தமயம் 5 கோஷங்களாக பிரிஞ்சு கிடக்குது. நம்ம உடம்பை தான் சரி பண்ணி விட்டுக்கிட்டே இருக்கிறோம். மீண்டும் அவங்களுக்கு வருதானா வருது. அப்போ எதுவும் ஒன்று மிஸ் ஆகுது. நம்ம வந்து பெருசாக நம்ம ஒன்றும் செய்யலை. நமக்கு முன்னால் பட்டினத்தாரில் எத்தனை பேர் எவ்வளோ விஷயம் செஞ்சுட்டு போயிட்டாங்க, பண்ணிட்டு போயிட்டாங்க. நம்ம பெருசாக ஒன்றும் சாதிக்கலை. அப்புறம் நிதானமாக உட்காந்து யோசித்தேன். நான் ஒரே ஒரு சரண்டர் பொசிஷன் மட்டும் எடுத்தேன். பாபா ஃபோட்டோ முன்னால் உட்காந்து அழுதேன். ஐயா, நான் இனிமேல் யாருக்கு வைத்தியம் பண்ண மாட்டேன், எங்கேயும் நான் போய் கிளினிக் போட மாட்டேன். நீங்கள் யாரை தேர்ந்தெடுக்கிறீங்களோ, உங்களை யாரை வந்து எந்த குழந்தையினுடைய அழுகுரல் வந்து உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துதோ, யார் உங்கள் பாதங்களை கெட்டியாக பிடிச்சிட்டு கதறாங்களோ, எனக்கு உடல்நலம் பிரச்சனையாக இருக்குது, வருமானம் பிரச்சனையாக இருக்குது, எத்தனையோ பிரச்சனை இருக்குதுன்னு சொல்லி அழுகிறாங்களோ, யாருக்கு நீங்கள் கருணை காட்டணும்னு சொல்லி நினைக்கிறீங்களோ, அவங்கள மட்டும் எங்கிட்ட அனுப்புங்க. நான் எந்த வைத்தியம் பண்ண மாட்டேன். நிறைய பேர் தெரியும், பூபாலன் சார்னா பேசியே கொண்டு வர்றார். நான் இந்த விஷயத்தை எல்லாத்துக்கிட்டையும் சொல்கிறேங்க ஐயா, வெளிப்படையாக சொல்கிறேன். தலைக்கணம் இல்லாமல் நடந்துக்கிறேன். அவனின்றி ஓரணுவும் அசையாது. நீங்கள் தான் எல்லாம் குணப்படுத்துகிறீங்க, நீங்கள் தான் எல்லாமே பண்ணுறீங்க. என்கிட்ட அட்டெண்டன்ஸ் பண்ணிட்டு போட்டோம், நான் பேர் வாங்கிக்கிறேன் அப்படின்னு என்னைக்கு என்னுடைய மண்டகணத்தை பூரா இறக்கி வச்சிடும், அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் ஒரு கேஸ் கூட ஃபெயிலியர் இல்லை. எனக்கு அது ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்துச்சு. அவர் தான் இங்கே எழுதிட்டு வர்றாரு, அவர் தான் இவங்களையெல்லாம் உங்களையெல்லாம் சந்திக்க வைக்கிறார். நிச்சயமாக ஐயா யாரையெல்லாம் கண்ணோக்கி பார்த்துருக்காரோ அவர் மட்டும்தான் இங்கே உட்கார முடியும். ஆத்மாலை மரக்கட்டளை அவங்கெல்லாம் மட்டும்தான் இணைய முடியும். நிச்சயமாக ஒவ்வொருத்தருடைய வீட்டு கதவையும் தட்டுவார், ஒவ்வொருடைய பிரச்சனையும் பார்ப்பார். அடுத்து நான் இன்னொன்று வேண்டுனேன். அம்மா சொல்லிக்கிட்டே இருக்காங்க, ஏதோ உங்களை வெளிநாடெல்லாம் கூட்டிகிட்டு போகிறோங்கிறாங்க. நான் சென்னை வர்றதுக்கே 45 வயசு ஆயிடுச்சு, வெளிநாடு போவேனா. அப்போ தான் ஐயா கிடச்சாங்க, இந்த பிளான் கொடுத்தாங்க. அது ஒரு பிரசன்னம். யோசனை பண்ணி பாருங்கள், 1 கோடி பாபா சிலையை வைக்கிறதுக்கு 1 கோடி குடும்பங்கள் தேவைப்படுது நமக்கு. இந்த 1 கோடி குடும்பங்கள், ஒரு குடும்பத்தில் 3 பேர் இருந்தாங்கன்னா ஆவரேஜாக 3 கோடி பேர் ஒரு இடத்துல சேர வேண்டிய சூழல் இருக்குது இல்லையா? சென்னையோட பாப்புலேஷனோட 2 மடங்கு அதிகம். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறதுக்கு அதுக்கு அவ்வளோ கட்டமைப்பு வசதிகள் தேவை இருக்குது. கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டியது இருக்குது. எந்த அளவுக்கு அது பெரிய அளவுக்கு பூம் ஆகுன்னு பாருங்கள். இப்படி ஒரு விஷயத்தை பண்ணுறது மூலமாக நிறைய வருமானம் வரும், எக்கச்சக்கமான வருமானம் வரும். இந்த வருமானத்தை முழுவதும் அவ்வளோ பேருக்கு சாப்பாடாகவே போட்டு காலி பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ பேருக்கு மருத்துவம் பண்ணியே காலி பண்ணுறது முடிவு பண்ணிட்டோம். அவ்வளோ பேருக்கு வருமான வாய்ப்பு கொடுத்தே காலி பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிட்டோம். பாருங்கள் எவ்வளோ ஒரு அற்புதமான திட்டம் அது. பசி இல்லாத தமிழகம், நோய் இல்லாத தமிழகம், வறுமை இல்லாத தமிழகம், இன்னும் அடிக்கிட்டு போயிட்டே இருக்கலாம் நம்ம அதில். இப்படி ஒரு அற்புதமான இறைப்பணி அது. ஒரு பெரிய ஒரு மூலதனத்தை நம்ம உருவாக்குறோம் அந்த இடத்துல. இப்போ நம்ம கையில் ஒன்றுமே இல்லை, பூஜ்ஜியத்திலிருந்து தான் ஸ்டார்ட் பண்ணுறோம். அந்த பூஜ்ஜியம் யாராக இருக்குது? ஒன்றுமில்லை, வெறுமையாக இருக்குது. வெறுமையிலிருந்து எல்லாமே வந்ததுன்னு சொல்கிறாங்க. ஒரு மரம், நான் நிறைய பேர்த்துட்டு சொல்லுவேன், காற்று, சூரிய ஒளி, நீர் இல்லையா, இந்த 3 எடுத்துக்குது. அதனுடைய இலையில் இருக்கிற பசுங்கனியத்தை எடுத்துக்குது. இவ்வளோ பெரிய பலாப்பழத்தை உற்பத்தி பண்ணி போட்டுருது இல்லையாம்மா? மரத்துக்கு நம்ம எதாவது சோறு போட்டோம்?
சிக்கன் 65 தான் கொடுத்தோமா, தென்னை மரத்துக்கு தண்ணி கட்டினோம்னா ஒரு வெட்டுக்கு 150 காய் வருது. ஏதும் இல்லாத இடத்துலேருந்து ஒன்று உருவாகுது. பிரபஞ்சத்தில் அப்படிதான் எல்லாம் உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. தன்மை மாற்றம். நான் நிறைய பேர்ட்டு சொல்லியிருக்கேன். காரில் போயிட்டு இருக்கும்போது மழை பெஞ்சதுன்னா திடீர்னு உள்ள டிரைவருக்கு உள்ள இருக்கிற கண்ணாடியில் என்ன இருக்கும்? தண்ணி இருக்கா? தொடச்சி விடுவாங்களா? தண்ணி உள்ளே எப்படி வந்தது? ஏற்கனவே அது உள்ளே இருந்தது, இன்னொரு தன்மையில் இருந்தது. ஒரு செகண்டில் தன்மை மாற்றம் ஆயிடுச்சு. அந்த மாதிரி இந்த வேலையை நாம் ஆரம்பித்து பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நிச்சயமாக வினாடிக்கு வினாடி ஐயா நிச்சயம் ஒரு பெரிய தன்மை மாற்றத்தை நமக்குள்ள இருந்து கொடுப்பார். மிகப்பெரிய ஒரு பொருளாதார சுதந்திரத்தை கொடுப்பார். அந்த பஞ்சபூத தலங்களில் யாருக்கு எந்த பஞ்சபூத சக்தியில் பிரச்சனை இருக்குதோ அவங்க அங்கே வழிபாடு பண்ணிக்கலாம். அவங்க குடும்பத்துக்காக ஒரு சிலை வச்சு அதுக்கான இடம் ஒதுக்கப்படும். அவங்களுக்கான ஃபுட்டு, அவங்களுக்கான அக்காமடேஷன்ஸ், அவங்க குழந்தைகளுக்கான படிப்பு, கல்வி, வேலைவாய்ப்பு எல்லாம் அனைத்தும் கிடைக்குங்க. ஒரு அற்புதமான விஷயம் செய்ய போகிறோம். உலக நாடுகள் பொறுத்து எல்லாம் வரப்போகிறாங்க. இப்போ வயசான காலத்தில் நம்மளுக்கு பிரச்சனை என்ன தெரியுமா? எனக்கு ஃப்ரீயாக விடுங்க ஒரு இடத்துல, 3 நேரம் சாப்பாடு வேண்டாம், 2 நேரம் சாப்பாடு வேண்டாம், ஒரு வேளை சாப்பாடாவது கொடுங்க. எனக்கு இந்த குடும்பம் வேண்டாம், பசங்களை வேண்டாம், ஒன்றும் வேண்டாம். நான் நிம்மதி ஒரு இடத்துல இருந்துட்டு என்னோடய லைஃப்பை நான் ஓட்டிக்கிறேன். இருக்காங்களா இல்லையா? அந்த மாதிரி எத்தனை பேர் அங்கே வரப்போகிறாங்கன்னு பாருங்கள். மிக அற்புதமான ஒரு விஷயம் நம்ம கையில் கிடச்சிருக்குது. இது ஒரு நல்ல திட்டம். அப்போ இந்த பஞ்சபூத சக்திகளை பற்றி தான் நான் எல்லாத்துலேயும் பேசிகிட்டு இருக்கிறேன். அதே மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்குது. இந்த பிரசவத்தில் வந்து சாயாமல் பார்த்து சொல்கிறாங்க, அப்போ ஏன் இந்த வேலையை நம்ம செய்யக்கூடாது அப்படின்ட்டு தான் செயற்குழு ஆலோசகர்னு சொல்லி எனக்கு ஒரு போஸ்டிங் ஒன்று போட்டாங்க. அதுக்குள்ளே இறங்கி இப்போ இது வரைக்கும் கொண்டு வந்து நிறுத்தியிருக்கிறோம். நம்ம இப்போ இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே இந்த வேலையை உங்கள் கையில் ஒப்படைக்கிறோம். இங்கே உட்காந்துட்டு எல்லாம் செய்கிறக்காக இல்லை. ஒரு நல்ல தலைமைக்கு என்ன அடையாளம்னா வேலை செய்வதல்ல, வேலை வாங்குவது. ஸோ இந்த அறக்கட்டளையோட உறுப்பினர்களுக்கு இந்த வேலைகளை பகிர்ந்தளிக்க போகிறோம். இதுபோல் இன்னும் நிறைய பேர் ஆர்வம் உள்ளங்கள். நீங்கள் ஒன்றுமே பண்ண வேண்டாம், இதை பற்றி எங்களுக்கு எந்த கவலை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா நாங்கள் செய்யவே இல்லை, இது அவர் தான் பண்ணுறாரு. அவர் தொட்டாருன்னா நடக்கும், நிச்சயமாக நடக்கும். சாதி, மத, இன, மொழி கடந்து வேற்றுமை எல்லாம் இல்லாமல் அனைத்து ஆன்மாக்களும் சாயினுடைய தொடுதல்னால் வரக்கூடியவங்களாம் மட்டும் இதுக்குள்ளே இருப்பாங்க. வேறு யாரும் இதுக்குள்ளே இருக்க முடியாது, வரவும் முடியாது. அவங்க கலந்து ஓடிடுவாங்க. ஏன்னா ட்ரெயின் கிளம்பிருச்சு, போயிட்டுருக்குது. நம்ம எந்த பெட்டியில் வேணாலும் ஏறி உட்காந்துக்கலாம் இல்லையா? வேண்டாம்னா அடுத்த ஸ்டேஷனில் இறங்கிக்கலாம். ட்ராவல் பண்ணால் சென்னை வரலாம் ஈரோட்டில் இருந்து. ஸோ இந்த வண்டி கிளம்பி இருக்குது. உங்களை முழுமையாக அர்ப்பணிச்சுங்க, முழுமையாக இணைச்சிக்கங்க. நிறைய அறக்கட்டளைக்கு உறுப்பினர்களை இணைச்சிட்டு வாங்க, நிறைய பதவிகளை வாங்கிக்கங்க. இதில் நம்மளுடைய எல்லா கஷ்டங்களும் தீர்ந்து போகும் அப்படிங்கிறது நிச்சயமாக கண்ணு முன்னால் தெரியுது. அது இல்லாமல் ஆத்மாலயம் அறக்கட்டளை துவங்கும் பொழுதே நலத்திட்ட உதவிகளோட யாருக்கும் அந்த ஒரு உள்ளம் வரவே வராது. துவங்கும் பொழுதே முதல் நிகழ்ச்சியிலேயே நலத்திட்ட உதவிகளோடு பண்ணுறாங்க. ஸோ இது எல்லாமே கஷ்டத்தில் பண்ணவே இல்லை, இஷ்டத்தில் தான் பண்ணுறோம். கஷ்டப்பட்டால் எந்த வேலையும் நாங்கள் செய்யவே இல்லை, இஷ்டம்தான். டிக்கெட் கிடைக்காதுன்னு நினச்சேன். அங்கேருந்து வரும்போது 27 வெயிட்டிங் லிஸ்ட்டு, கன்ஃபார்ம் ஆகாதுன்னு நினச்சேன். நான் ஒன்றுமே பண்ணல. என் பாட்டுக்கு போகிற ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஃபோன் எடுத்து பார்க்குறேன், கன்ஃபார்ம் ஆகிருக்கு. ஏறி உட்காந்து நேராக வந்துட்டேன் சென்ட்ரல். ஸோ அது அவனின்றி ஓரளவும் அசையாது. அற்புதமான ஆத்மாக்கள் தங்களுடைய வாழ்க்கையை முழுவதும் இந்த விஷயத்துக்காகவே சேவை 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 அப்படிங்கிறதுக்காகவே அர்ப்பணிக்கிறதுக்காக இங்கே கூடியிருக்காங்க. அவ்வளோ நல்ல விஷயங்கள். மிகப்பெரிய உலக புகழ் அடைய போகிறோம். நம்ம இந்த ஆத்மாலயம் அறக்கட்டளையும் 1 கோடி பாபா தர்ம சேவா அறக்கட்டளையும் இணைஞ்சு மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாக்க போகிறாங்க. எறும்பு ஊற கல்லும் தேயும்னா பார்க்கறதுக்கு எவ்வளோ பெரிய வேலையாக இருக்குது. எறும்பு தான் ஊறிக்கிட்டு இருக்குது, கல் தேஞ்சு போயிடுது இல்லையா? ஸோ இப்போ இதில் சுற்றி வர நான் எங்கே வர்றேன் அப்படின்னா, என்னோடய மருத்துவ பணியில் கூட நான் என்ன தான் கண்டுபிடிச்சேன்னா, ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு ஹீல் யுவர் மைண்ட், தென் ஹீல் யுவர் பாடினாங்க. நம் மனம் அது செம்மையானால் மந்திரங்கள் தேவையில்லை, மருத்துவரும் தேவையில்லை. அப்போ என் மனம் செம்மையாக இருக்குது, இந்த ஸ்தலங்களுக்கு வந்து தான் ஆகணும். என்னுடைய உடல் இருக்கிற பிரச்சனை அது இப்போ சித்தால சொல்கிறாங்க இல்லையா, வாதம் பித்தக்கமெல்லாம் சொல்கிறாங்கல்ல, அந்த மாதிரி உடலில் எந்த மூலக பாதிப்பால் பிரச்சனை இருக்குதோ அதுக்கான பூஜைகள், அதுக்கான வைப்ரேஷன்ஸ், அதுக்கான வேலைகள் அங்கே போய்கிட்டே இருக்கும். அந்த பிரச்சனை இருக்கிறவங்க வழிபாடு பண்ணால் நிச்சயமாக அந்த பிரச்சனை தீர்க்கப்படும். இப்படி ஒரு அற்புதமான விஷயம் உலக நாடுகள் பூரா வரப்போகிறாங்க. அப்படி ஒரு நல்ல அற்புதமான பொக்கிஷத்தை நம்ம கையில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 2 அறக்கட்டளையும் வாழ்வாங்கு வாழ வேண்டும். லட்சக்கணக்கான உறுப்பினர்கள் இதில் சேர வேண்டும். இந்த தலைமை நம்ம கூடவே இருக்கணும். நான், எனது மகன், என்னோட பேத்தி, என் பேரன், கொள்ளு பேரன் காலம் வரைக்கும் இந்த மேடையில் இருக்கிறவங்களும் இங்கே இருக்கிறவங்களும் உடல் நலத்தோட, மனநலத்தோட, பொருளாதார நலத்தோட, ஆரோக்கியத்தோட வாழ்வாங்கு வாழணும்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
இருக்கிற என்னுடைய ஆத்ம குழந்தைகளுக்கு நான் ஒரு முக்கியமான விஷயம் நியூ விஷனை பற்றி சொல்லணும். நான் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் தான் அப்பாவுடைய திருவடியை பிடிச்சேன். என் குடும்பத்தில் இருந்த ஒரு பிரச்சனை. இங்கே நாங்கள் ஏன் கண் தெரியாதவங்களுக்காக இந்த நலத்திட்டங்களை கொடுத்தோம் அப்படின்னா, இறைவன் எங்களுக்கு அப்படி ஒரு பிரச்சனையை கொடுத்துருந்தாரு. அப்போ சாய்கிட்ட மண்டாடி அவர்கிட்ட நான் அழுது தான் நான் அந்த பார்வையை மீட்டெடுத்தோம். அந்த பார்வையை எனக்கு மீட்டெடுத்து கொடுக்கும்போது என்ன செய்கிறது, இது நம்புற மாதிரி இல்லையே, இது உண்மையிலே நம்பி தான் என் பிள்ளைக்கு பார்வை தெரியுதா அப்படின்ற ஒரு சந்தேகத்திலே தான் நான் இருந்தேன். என் சந்தேகத்தை எப்படியாவது போக்குங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா ஒரு ஊனமாக இருந்து வெளியில் சடனென்று சரியானாலோ இல்லை ஒரு பொண்ணு தழும்பு ஏதாவது இருந்து உடனே மறைஞ்சாலோ நாம் அது ஒரு பெரிய மிராக்கலாக உடனே நம்பலாம். ஆனால் பார்வைன்றது அவங்க உணர்ந்து சொன்னால் தான் நமக்கு தெரியும். அப்படி ஒரு விஷயம் எங்கள் வீட்டில் நடக்கும்போது நான் நம்பிக்கை இல்லாமல் இருந்தேன். இந்த நம்பிக்கையை எனக்கு ஊட்டுனது இந்த நியூ விஷன் வழியாக தான். எப்படின்னா, நான் அழுதுகிட்டு அப்பா கிட்ட அழுதுட்டு நான் உட்காந்துருக்கும்போது எங்கள் வீட்டில் ஹாலிங் பெல் அடிச்சுது. காலையில் ஹாலிங் பெல் அடிக்கும்போது ஒரு தம்பி வாசலில் நின்றுட்டு, அம்மா நாங்கள் ஹெச்ஐவி பாதிக்க குழந்தைங்களுக்காக டொனேஷன் கேட்டு வந்திருக்கோம், இது கொரோனா காலகட்டம், நாங்கள் வந்திருக்கோம்மா, உங்களால் முடிஞ்ச ஏதாவது உதவி செய்யுங்கன்னு. அப்போ நாங்களே ஏற்கனவே ரொம்ப துயரத்தில் இருக்கோம். கொரோனா காலகட்டத்தில் நாங்களும் ரொம்ப துயரத்தில் இருந்த சமயம் என்ன பண்ணுறதுன்னு இருக்கும்போது, அப்பா நாங்களே இதில் இருக்கோம், எனக்கு இப்போ எந்த டொனேஷனும் என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னப்போ, இல்லைம்மா நீங்கள் சும்மா தர வேண்டாம், நாங்கள் ஊதுபத்தி வியாபாரம் செய்கிறோம், அந்த ஊதுபத்தியை ஒன்று வாங்கிக்கிட்டு அதன் மூலமாக நீங்கள் ஒரு 100 ரூபாய் செஞ்சால் கூட போதும் அப்படின்னு எங்ககிட்ட கேட்டாங்க. அப்போ ஊதுபத்தின்னு சொன்ன உடனே தான் எனக்கு பாபாவுக்கு ரொம்ப பிடிச்சதே ஊதுபத்தி தான். அவருடைய எல்லா விஷயமும் நான் ஊதுபத்தி வழியாக தான் நிறைவேற்றுறேன். அந்த ஊதுபத்திக்காக கேட்குறாரு, அதுவும் அன்னதானம்னு கேட்குறாரு. சரி நம்ம என்ன செய்யறது, இருக்கிறத எடுத்து கொடுத்துருவோன்னு என் அக்கௌண்ட்டில் இருந்ததே அவ்வளவுதான். அன்னைக்கு அந்த 250 எடுத்து நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு பில்லு போட்டுட்டு இருக்கும்போது என் பொண்ணுக்கிட்ட சொல்லி, இந்த ஊதுபத்தியை கொண்டு பாபா முன்னாடி வையுமா அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துட்டேன். அவளுக்கு பார்வை எப்படி வந்தது அப்படின்றத அவ பாபா கிட்ட நின்று ஓன்னு அழுதுகிட்டு ஓடி வந்தாய். என்னம்மா என்னம்மா ஏன் அழுற, நீ வா அப்படின்னு என் கையை பிடிச்சி கொண்டு போய் பாபா முன்னாடி நிறுத்தி அந்த பேரையும் காட்டி என்னையும் காட்டி அழுகுறா. எனக்கு வாய் திறந்து பதிலே சொல்ல முடியாமல் அழுதா. ஏமா இப்படி அழுகுறேன்னா, நல்லா பாரு நீ நல்லா பாரு அப்படிங்கிறா. என்னன்னு பார்த்தா ஊதுபத்தியோட பெயரு நியூ விஷன். நியூ விஷன் தமிழில் என்னன்னு சொல்லுவோம், புதிய பார்வை. இது அப்பா சாய் எனக்கு உணர்த்துப்பான்னு நான் கேட்டதுக்கு சிம்பாலிக்கா எனக்கு உன்னோட மகளுக்கு நான் மீண்டும் புதிய பார்வையை கொடுத்துட்டேன் அப்படின்றத உணர்த்தினாரு. அன்னைக்கு நான் ஒரு எடுத்த நம்பிக்கை தான், எப்படியாவது இந்த மக்களுக்கு எப்போவுமே நான் உதவி செய்யணும், பாபா அற்புதம் செய்வாருன்னு சொல்லி நான் தொடர்ந்து நியூ விஷன் எங்கள் வீட்டுக்கு வாசலில் வரும்போதெல்லாம் இன்னைக்கு பக்தர்கள் எங்கள் வீட்டுக்கு நிறைய ஊதுபத்தி கொண்டு வந்து வெளியே எல்லாருமே ஊதுபத்தி ஏற்றி தங்களோட பிரார்த்தனை வைக்கிறாங்க. ஊதுபத்தி குமிஞ்சு கிடந்தாலும் நியூ விஷன் வந்தால் அவங்க கிட்ட நான் ஊதுபத்தி வாங்காமல் இருந்ததே இல்லை. இந்த விஷயத்துக்காக இந்த நலத்திட்டங்கள் நாங்கள் முதல்ல தொடங்கும் போது நியூ விஷனில் கூப்பிட்டு ஏதாவது அவங்களுக்கு உதவி செய்யணுன்றதுக்காக நான் ஃபோன் பண்ணி கேட்டப்பதான் அவங்க இந்த மக்களுக்காக நாங்கள் ஊதுபத்தி செய்கிற மூலப்பொருட்களை எங்களுக்கு தானமாக கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ரொம்ப சந்தோஷமாக எனக்கு மனசுக்கு ஏற்பட்டு இந்த திட்டத்துக்கு உதவிய ஐயா அவர்கள்கிட்ட இந்த விஷயத்தை நான் எடுத்து சொன்னேன். கண்டிப்பாக செஞ்சிடலாமான்னு சொல்லி தான் 100 கிலோ அவங்களுக்காக நாங்கள் இந்த நிலத்திட்டத்தை எடுத்து கொண்டு வந்து கொடுக்குறோம். இது அப்பாவுக்கு கோடான கோடி நன்றி. இவங்களும் அந்த மக்களுக்கு நிறைய உதவி செய்யணும். மேலும் மேலும் நியூ விஷனோட இணைஞ்சு எங்களால் எவ்வளோ நலத்திட்டங்களை அவங்களுக்கு கொடுக்க முடியுமோ அதை கொடுப்போம். அவங்க இப்போ எங்ககிட்ட கேட்டிருக்கிறது ஒரு டிவி கேட்டிருக்காங்க. வயசானவங்க பொழுது போக முடியாமல் இருக்கிறாங்க, ஒரு டிவி கிடைச்சா நல்லா இருக்கணும். அதையும் நான் கூடிய சீக்கிரம் அவங்களுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கான முயற்சியை இறைவனிடத்துல வைக்கிறேன். இறைவனாகிய நீங்கள் எங்களுக்கு அந்த உதவி மூலமா செய்வீங்கன்ற முழு நம்பிக்கையோட இருக்கிறேங்க. அந்த டிவியை நானே கொடுக்கறதா இருக்கேன், சாய் தான் கொடுக்குறேன். ரொம்ப நன்றி 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 நன்றிங்க ஐயா. ரொம்ப சந்தோஷம் எங்களுக்கு இங்கே வரும்போது இப்படி நலத்திட்டம் கிடைக்கும் போது ரொம்ப ஆத்ம திருப்தியா இருக்கு. இந்த பார்வையை கொடுத்தா இது என்னோட ஆனந்த கண்ணீர். அப்பா எனக்கு சொன்னாரு, நீ நினைச்சு பெருமை அடைஞ்சு என்ன நினைச்சு நீ ஆனந்த கண்ணீர் விடுவேன்னு சொன்னாரு. அந்த ஆனந்த கண்ணீரை தான் நான் இங்கே கொடுக்குறேன். எல்லா மக்களுடைய கஷ்ட கண்ணீரை நான் தீக்கணும்னாக என் வாழ்க்கையை நான் அர்ப்பணிச்சது மக்களுக்காகவும் சேர்த்து தான். இந்த மக்கள் எல்லாரும் அவங்கள நான் குறையா பார்க்கவே இல்லை, அவங்களெல்லாம் அப்பாவோட பிள்ளையா பார்க்குறேன்.
அவங்களோட பார்வையை, அப்பா இப்படிப்பட்ட ஒரு குழந்தைகள் இந்த பூமியில் பிறக்க வைக்காதீங்க, முடிஞ்சா கர்மா வேணாப்பா, அப்படி ஒரு கர்மா இல்லாத ஒரு உலகத்தை உருவாக்குங்கன்னு தான் தினமும் நான் பிரார்த்தனை வைக்கிறேன். பாவம் புண்ணியம் இதெல்லாம் தேவையில்லை, நல்ல மனிதர்களை, அன்பான மனிதர்களை, குறையில்லாத பிள்ளைங்களை பிறக்க வைங்கப்பான்னு சொல்லித்தான் நான் நம்மளுடைய பரமாத்மாவான சாய்கிட்ட தினமும் கேட்டுட்ருக்கேன். நான் அழுகிறேன்னு தப்பாக நினைக்காதீங்க, இது ஆனந்தத்தில் வந்த கண்ணீர் தான். இன்றைக்கி இவ்வளோ தூரம் என்னை உயர்த்தி கொண்டு வந்து இந்த குழந்தைகளை எல்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மேலும் மேலும் நான் நிறைய செய்யணுன்றது தான் நான் என்னோடய ஆசையும். கண்டிப்பாக செய்வேன். அதுக்கு என் ஆத்மா குழந்தைகள், நீங்கள் எல்லாரும், ஆத்மாலய பிள்ளைகள் எல்லாரும் இணைஞ்சு என் கூட இது பயணப்படணுன்றதை உங்ககிட்ட நான் ரொம்ப தாழ்மை கூர்ந்து கேட்டுக்கொள்கிறேன். ஐயா வழி அங்கே இருக்கிற எல்லா குருமார்கிட்டையும் நான் கேட்குறேன், உதவி செய்கிற நல்ல உள்ளங்களாக இங்கே உட்காந்துருக்கிறீங்க, எல்லாருமா இணைஞ்சு கண்டிப்பாக நாம் நல்லது உலகத்துக்கு எடுத்து செய்வோம். இந்த அப்பா காட்டின இந்த கோடி வழியாக நாங்கள் இன்னும் நிறைய நலத்திட்டங்களை செய்யணும் அப்படின்றது தான் என்னுடைய ஆசை. அதை கண்டிப்பாக செய்வேன்றதுக்காக இந்த இடத்துல நான் வாக்குறுதி கொடுக்குறேன். கோடி பாபாவோடு நான் இணைஞ்சு என்னுடைய வாழ்க்கையை கோடி பாபாக்காக அர்ப்பணித்து நான் நல்ல ஒரு பயணத்தில் போய் நிச்சயமாக இதை விட இன்னும் பெரிய மயிலாக போய் நிறைய உதவிகள் செய்யுவேன் அப்படின்றத நான் ஐயாவுக்கு நான் இந்த இடத்துல வாக்குறுதி அளிக்கிறேன். நிச்சயமாக கோடி பாபா வளரும், வளர்த்தி காட்டுவேன். இது என்னுடைய லட்சியம். பாபாவுக்காக நான் கோயிலை எழுப்பியே தீருவேன் ஐயாவோட இணைஞ்சு. நன்றிங்க ஐயா. இந்த நெற்றி புருவத்தை செய்யக்கூடாது, காதுக்கு மேலே 2 பக்கமும் வந்து குட்டிக்கங்க. ஆமாம், உங்களுக்கு தெரிந்த விநாயகர் மந்திரத்தை சொல்லிடுங்க. அப்படியே பூவை வடக்கு திசையில் போடுங்க. உங்களுக்கு நீங்கள் எந்த திசையில் இருந்தாலும் உங்கள் பூ வடக்கு திசையில் உருவட்டும். பூ வடக்கு திசையில் போடுங்க. ஏன்னா உங்களெல்லாம் சொல்ல சொன்னால் கொஞ்சம் டைம் ஆகும். கடைசி உங்களுக்கு சொல்லும்போது நீங்கள் சொன்னால் போதும். எல்லா உலகங்களுக்கும் தலைவனே, ஞானஸ்வரூபியே, முதற்காரணனே, திரிகணங்களுக்கும் எட்டாதவனே, உமக்கு வெற்றி உண்டாகுக. சமானரகிதனே, எண்ணற்கரியவனே, முழு மங்கள சொருபியே, ஈஸ்வரனே, தலைவனே, திருநூற்றேன், உமக்கு ஜெயம் உண்டாகும். விளக்கினே விளக்கும் விளக்கவர் தாமே. உங்களுக்கு இந்த விளக்கு தேவதையாக இருக்கக்கூடிய அந்த ஜோதிலட்சுமி எல்லாரும் வேண்டிங்க. ஜோதிலட்சுமி உங்கள் மனசுலேருந்து வெளியில் மலர் எடுத்து 2 கண்ணுக்கு ஒட்டி மாதத்திலேருந்து அந்த விளக்கு சாதனம் வந்துடுவேன். 2 கண்ணை ஒட்டி சூரியன் சாதனம் நல்லா தெரியுமா, அதான் ஒளி. கொஞ்சோண்டு மலர் எடுத்து 2 கண்ணனை ஒற்றி உங்களுடைய மார்பகத்தில் ஒற்றி அது இந்த சிவாக்கினி எழுமுனதான் அதை பாவனை பண்ணி கீழே சாத்தணும். அந்த கடம்பனுக்கு, கதிர்காம கந்தனுக்கு அரோகரா அரோகரா அரோகரா. ஓம் பஞ்சபூத வாசின்யை நம. ஓம் பஞ்சதந்திரபதயே நம. ஓம் ஹரண்யாயை நம. ஓம் ஹரண்யசக்தயே நம. ஓம் பரிபூர்ண மகாபதயே நம. ஓம் அஸ்த ஐஸ்வர்யதாயை நம. ஓம் மகா ஐஸ்வர்ய ரூபிண்யை நம. மகா ஐஸ்வர்ய தேவியை நம. ஓம் மகாமங்கல தேவியை நம. ஓம் மகாமங்களாயை நம. ஓம் சர்வமங்களாயை நம. ஓம் சாஸ்வதாயை நம.